जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. ஓகே, நம்ம கடைசியா விட்டு போனது வந்து அந்த புஸ்தகத்தோட அந்த ரீடிங்ல வந்து அந்த ஆசிரியர் குறிப்பு. ஸோ ஸ்ரீல பிரபுபாதர் தெய்வத்திரு ஆசா வேதாந்த சுவாமி பிரபுபாத் அவர் வழங்கிய அந்த புஸ்தகம். ஸோ ஆசிரியரோட குறிப்பை நம்ம படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 5வது 6வது அத்தியாயத்தில் நாம் அமைதியான வாழ்வுக்கு வழி அந்த புஸ்தகத்துல பக்தர்கள் நோட் பண்ணியிருக்கிற அந்த பாயிண்ட்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா. ஸோ பக்தர்கள் படிக்கலாம் ஆசிரியர் குறிப்பு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிறேன். ஆசிரியர் குறிப்பு. தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் 1896 வருடம் கொல்கத்தாவில் முறையான வைஷ்ணவ குடும்பத்தில் தோன்றினார். பக்தி தொண்டின் நெறிகளை சிறு வயதில் இருந்தே கற்று வந்த அவர் தனது ஆன்மீக குருவான ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமியினை 1922 வருடம் கொல்கத்தாவில் முதன் முறையாக சந்தித்தார். 64 கௌடிய மடங்களை நிறுவியிருந்தவரும் புகழ்பெற்ற ஆச்சாரியருமான ஸ்ரீல பக்தி சித்தாந்தத்திற்கு இந்த படித்த இளைஞனை மிகவும் பிடித்திருந்தது. வேத ஞானத்தை பிரச்சாரம் செய்யும் பணிக்கு, அதிலும் குறிப்பாக ஆங்கிலம் பேசும் நாடுகளில் ஆங்கிலத்தில் பிரச்சாரம் செய்வதற்கு வாழ்வை அர்ப்பணிக்கும்படி அந்த இளைஞனை கேட்டுக்கொண்டார். பின்னர் 1033 ஸ்ரீல பிரபுபாதர் முறையாக அவரிடம் தீட்சை பெற்று சீடரானார். தீட்சை பெற்ற பின்னர் ஸ்ரீல பிரபுபாதர் பகவத்கீதைக்கு விளக்குரை எழுதினார். கௌடீக மடத்தின் பணிகளில் உதவி செய்தார். 1944 பேக் டு காட்ஹெட் என்ற ஆங்கில பத்திரிகையை மாதம் 2 முறை வெளிவரும்படி தொடங்கினார். அப்பத்திரிகையினை அவரே தனி நபராக தயார் செய்து தட்டச்சு செய்து திருத்தியது மட்டுமின்றி தானே விநியோகம் செய்தார். அப்பத்திரிகையை தற்போது அவரது சீடர்களால் தொடர்ந்து ஆங்கிலம் மட்டுமின்றி பல்வேறு மொழிகளில் வெளியிடப்பட்டு வருகின்றது. தமிழில் பகவத் தரிசனம் என்ற பெயரில் வந்து கொண்டு உள்ளது. ஸ்ரீல பிரபுபாதர் 1950 குடும்ப வாழ்வில் இருந்து ஓய்வு பெற்று கற்பதற்கு எழுதுவதற்கும் அதிக நேரம் வேண்டி வானப்பிரஸ்தம் ஏற்றார். புனித ஸ்தலமான விருந்தாவனத்திற்கு சென்று அங்குள்ள சரித்திர புகழ்பெற்ற ராதா தாமோதரர் கோவிலில் மிகவும் எளிமையான முறையில் வாழ்ந்து வந்தார். ஆழ்ந்த கல்வியிலும் புத்தகம் எழுதுவதிலும் பல வருடங்களை அங்கு கழித்தார். 1959 சந்நியாசம் ஏற்றுக்கொண்டு அவர் தனது வாழ்வின் முக்கியமான பணியினை தொடங்கினார். 18,000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீமத் பாகவதத்தினை மொழிபெயர்த்து விளக்கம் அளிக்க தொடங்கினார். மேலும் பிற கிரகங்களுக்கு எளிதான பயணம் என்னும் புத்தகத்தை எழுதினார். பாகவதத்தின் 3 பகுதிகளை வெளியிட்ட பின்னர் தனது ஆன்மீக குருவின் கட்டளையை பூர்த்தி செய்வதற்காக செப்டம்பர் 1965 அமெரிக்கா சென்றார். அதன் பின்னர் 50க்கும் மேற்பட்ட புத்தகங்களின் வடிவில் இந்தியாவின் தத்துவத்தினை மதத்தினையும் அதிகாரம் பொருந்திய வடிவில் தனது மொழிபெயர்ப்புகளை பெரும் விளக்குரைகளின் மூலம் வழங்கினார். சரக்கு கப்பலில் இருந்து நியூயார்க் நகரில் முதன் முறையாக இறங்கிய போது அவரிடம் சற்றும் பணமில்லை. ஏறக்குறைய 1 வருட கால சிரமத்திற்கு பின் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தினை தி இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் இஸ்கான் 1966 வருடம் ஜூலை மாதம் நிறுவினார். 1977 நவம்பர் 14 இவ்வுலகை விட்டு செல்வதற்கு முன் நூற்றுக்கணக்கான கோவில்களையும் ஆசிரமங்களையும் பண்ணைகள் போன்றவற்றை நிறுவி இவ்வியக்கத்தினை உலகெங்கிலும் பரவச் செய்தார்.
மேற்கிந்திய நாடுகளில் முதலில் குருகுல பள்ளியை திறந்த பெருமை அவரையே சாரும். பாரத பண்பாட்டினை பரப்புவதற்காக உலகெங்கிலும் பல்வேறு கோவில்களை நிர்மாணித்த பிறகு இந்தியாவிலும் மாபெரும் கோவில்களை உருவாக்க ஸ்ரீல பிரபுபாதர் விரும்பினார். மேற்கு வங்கத்தில் உள்ள புனித ஸ்தலமாகிய மாயாப்பூரில் ஒரு மாபெரும் ஆன்மீக நகரத்தை உருவாக்கும் திருப்பணி ஸ்ரீல பிரபுபாதரால் தொடங்கப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பல்வேறு நகரங்களிலும் பிரம்மாண்டமான கோவில்களை கட்டப்பட்டு உள்ளன. மேலும் பல்வேறு இடங்களில் கோவில்கள் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இவற்றுக்கு மத்தியிலும் ஸ்ரீல பிரபுபாதரின் மாபெரும் பொக்கிஷங்கள் என்னும் பெருமையை பெறுபவை அவரது புத்தகங்களே. பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலும் எழுதப்பட்ட அப்புத்தகங்கள் ஆழமான தத்துவம், அதிகாரத்தன்மை, தெளிவு ஆகியவற்றின் காரணத்தால் பல்வேறு அறிஞர்களால் போற்றப்பட்டு உலகம் எங்கிலும் நூற்றுக்கணக்கான பல்கலைக்கழகங்களில் பாட புத்தகமாக உபயோகப்பட்டு வருகின்றன. 80 மொழிகளுக்கும் மேல் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள இப்புத்தகங்களால் உலக மக்கள் அனைவரும் பயனடைகின்றனர். 1972 ஸ்ரீல பிரபுபாதரால் தொடங்கப்பட்ட பக்தி வேதாந்த புத்தக அறக்கட்டளை உலகின் தலைசிறந்த ஆன்மீக புத்தக நிறுவனமாக இன்றும் விளங்குகிறது. 12 வருடங்களில் உலகினை 14 முறை வலம் வந்து மிகவும் வயதான சூழ்நிலையிலும் உலகின் 6 கண்டங்களில் கிருஷ்ணரை பற்றி உரையாற்றி மக்களிடம் ஆன்மீக விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தினார் ஸ்ரீல பிரபுபாதர். ஸ்ரீல பிரபுபாதரின் வாழ்க்கை வரலாறு புத்தகம் இஸ்கான் கோவில்களில் கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா, ரொம்ப நன்றி. இப்ப நம்ம அத்தியாயம் 6 இது ரெண்டுத்துக்கும் பக்தர்கள் நோட் பண்ண பாயிண்ட்ஸ் அதை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா. ஸோ எல்லா பக்தரும் தொடர்ச்சியாக ஒருவராக அவங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹம்பல் பிரணாம்ஸ் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. லாஸ்ட் வீக்கோடைய நம்ம படிச்ச அந்த சாப்டர்ல வந்துட்டு ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு அப்படின்னு சொன்னா, அதாவது இத்தனை ஈட்டிங், மீட்டிங், ஸ்லீப்பிங், டிஃபெண்டிங் இந்த வேலைகளை வந்து பல ஜென்மங்களா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அட்லீஸ்ட் இந்த பிறவியாவது ஒரு நல்ல விதமா கிருஷ்ணா கான்சியஸ்ல செலுத்தி கொண்டு போகணும். இத்தனை பிறவிகள் வந்து உங்களுடைய சுய விஷயங்களுக்காக யூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த பிறவியாவது பகவத் ஞானத்தை வந்து புரிஞ்சுட்டு அவர்கிட்ட போய் அடையிறதுக்கான வழியை தேடணும் அப்படின்ற விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது பிரபுஜி. அது சாதாரணமா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலுமே அந்த இடத்துல சில பிரபுபாதர் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணது ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஸ்ட்ராங் பாயிண்டா மனசுல விழுந்தது பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மேலும் கருத்துக்களை பக்தர்கள் எடுத்து வைக்கலாம். ரொம்ப ஆழ்ந்த அமைதி அச்சத்தை ஏற்படுத்துது. ஹரே கிருஷ்ணா. வாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. 5th சாப்டர்ல கிருஷ்ணரின் சக்திகளை அறிதல் அப்படின்ற அந்த சாப்டர்ல அவர் வந்து அரக்கர்களை கொல்லும் போது வந்து அவர் வாசுதேவ கிருஷ்ணரா தான் இருக்காரு, அவர் வந்து நிஜ கிருஷ்ணரா இருக்கிறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பிரபுஜி. அது விருந்தாவனத்துல மட்டுமே அவர் எப்பயுமே நிஜ கிருஷ்ணரா இருக்காரு. மத்த நேரத்துல வந்து மதுரா அந்த 2 இடத்துலயும் வந்து அவர் வந்து எப்பயுமே வாசுதேவ கிருஷ்ணரா தான் இருக்காருன்னு சொல்றாங்க பிரபுஜி. அதே மாதிரி
அவர் வந்து அவருடைய விஸ்தாரமா ஆகும்போது அவர் எது எதாவா ஃபர்ஸ்ட் ஆறாரு, ஃபர்ஸ்ட் பலராமரா வராரு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு அவருடைய விஸ்தாரம் ஆகும்போது எப்படி எப்படி எல்லாம் அவர் வந்து வெளியே வராரு அப்படின்றத சொல்றாங்க. அதுல வந்து ஒரே ஒரு சின்ன டவுட், வசுதேவ கிருஷ்ணர் அப்படிங்கிறது வந்து அதுல இன்னொரு 4-5 சொல்லியிருக்காங்க. அது என்னன்றதுதான் பிரபுஜி ஒரு டவுட். வசுதேவ கிருஷ்ணரா இருந்தாருன்னா அது எதனால என்ன டிஃபரன்ஸ் பிரபுஜி அதுல? டிஃபரன்ஸ்னு எதுவுமே கிடையாது. வந்து இல்ல காரணம் உண்மையா கிருஷ்ணரா இருக்காருன்னா வந்து ஒரு ஆயுதம் ஏந்தாம இருக்கிறது இந்த ஒரு இடத்துல, வசுதேவ கிருஷ்ணரா இருக்காருன்னா அது எதனால அது மீன் பண்றாங்கன்றது ஒரு டவுட் பிரபுஜி. அதான் சொல்றாரு பகவான் வந்து இப்போ வந்து பகவான் எல்லாத்துக்கும் மூலம் அவர்தாங்கிற கருத்தை தான் இங்க முன் வைக்கிறார். என்னன்னாக்கா இப்ப வந்து இப்ப இந்த அத்தியாயம் பாத்தீங்கன்னா ரொம்ப பொருத்தமான அத்தியாயம், கிருஷ்ணரின் சக்திகளின் அறிதல் இல்லையா? அதுல ஒரு ஆமா. முக்கியமான விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, கிருஷ்ணரை பொறுத்தவரை பௌதீக சக்திகளும் ஆன்மீக சக்திக்கும் வேற்றுமை இல்லைங்கிறதா இந்த அத்தியாயமே தொடங்குது. ஆமா பிரபுஜி. கரெக்டுங்களா? சோ இப்ப ஆமா வந்து அதை ஏன் அப்போ வித்தியாசம் படுத்தி பேசப்படுகிறதுங்கிற அந்த விஷயத்தையும் தெளிவுபடுத்துறாரு. ஏன்னாக்கா நாம் ஏற்கக்கூடிய விதத்தில் இந்த ஜட உலகம் இருக்கிறதுன்னு காரணத்தினால இது வந்து வித்தியாசப்படுத்தி பேசப்படுகின்றன. கிருஷ்ணரின் சக்தியும் அது எப்போதுமே ஆத்மீகமானது, ஆனால் அது வெவ்வேறு வகையில் செயல்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை ஃபர்ஸ்ட் சொல்றாரு. சோ நமக்கு வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு இதையும் வந்து ஸ்ரீல பிரபுபாதர் வந்து அந்த இதுலயே சொல்லியிருக்காரு இல்லையா? அது வந்து சாதாரணமாக நம்ம பார்க்கும்போது இது நமக்கு புரிந்து கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் ஏன் அப்படி நடக்கிறதுங்கிறது ஒரு ஆழ்ந்த பகவான் ஏன் தன்னை விரிவுபடுத்திக் கொள்கிறார் அப்படிங்கறத வந்து நம்மளோட கேள்விக்கு சொல்றது அப்பாற்பட்ட விஷயம். ஏன்னா பகவானால இதுதான் செய்ய முடியும், இதுதான் செய்ய முடியாதுங்கிற ஒரு வரைகோட்டுக்குள்ள பகவானை நம்ம கொண்டு வர முடியாது. கரெக்டா? பகவான் இப்போ நம்ம சொல்ற விதத்தில் பகவான் இருக்கார் அப்படின்னாக்கா பகவான் நம்மளை விட ஒரு தாழ்ந்த நிலையில் இருக்கிறாருங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டா? புரியுமா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. எஸ் பிரபுஜி. ஓகே. சோ அப்படி இருக்கும்போது ஏன் அவர் இந்த விஸ்தாரங்களை ஏற்கிறார் அப்படிங்கிறதுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட் இன் இட் செல்ஃப். அதை வந்து நம்ம வந்து ஒரு பிரீஃபா ஒரு விரிவா நம்ம இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா சொல்ற ஃபர்ஸ்ட் வந்து அவரோட விஸ்தாரங்கள் போடப்படுகின்றன. ஃபர்ஸ்ட் தன்னை எதவாக விஸ்தாரம் பண்ணிக்கிறார் பகவான்? பலராமராய் தன்னை விஸ்தாரம் பண்ணிக்கிறார் ஃபர்ஸ்ட். அப்புறம் பலராம ரூபத்திலிருந்து 4 ரூபம் தோன்றுகின்றன. முதல் சத்ரு வியூகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4 பேராக பகவான் தன்னை விரிவுபடுத்திக் கொள்கிறார் பலராம ரூபத்திலிருந்து. அது எதுவாக? வாசுதேவ, சங்கர்ஷண, அனிருத்த, பிரத்யும்ன அப்படின்னு சொல்றது 4 விதமாக பண்ணிக்கிறார் இல்லையா? பிரத்யும்ன, அனிருத்த, மீண்டும் வாசுதேவர். மதுரா துவாரகையில் வாசுதேவராக செயல்படுகிறார். அது பகவான் தான். அப்ப பகவான் இல்லைன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? பகவான்ல இருந்து தானே இது இந்த விரிவாங்கமே தொடங்குகிறது. அந்த விரிவாங்கமானதுக்கும் பகவானுக்கும் என்ன வித்தியாசம்? there is no difference இல்லையா? ஆமா ஆமா பிரபுஜி. அது ஏன் பிரபுஜி அனிருத்தர்னா அவரு இதெல்லாம் பேர் அம்மா, அவருடைய பேர் தான் எல்லாம் நேம்ஸ். அவரே பலராமர், அவரே சங்கர்ஷ்ணர், அவரே பிரத்யும்னர், அவரே அனிருத், அவரே வாசுதேவ். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அவரோட லீலைகள் அவரோட மகன்களுக்கும் இந்த பேர் வரும். துவாரகையில் இருக்கக்கூடிய பகவானோட அந்த சத்திரிய லீலை நம்ம பார்த்தோம்னா ருக்மிணி, சத்யபாமா, இது வந்து முக்கிய ராணிகள், ஜாம்பவதி இருக்கும்போது அந்த 16,108 பேரை பகவான் இது பண்ணிக்கிறார். 8 பிரின்சிபல் குவீன்ஸ், அதுக்கப்புறம் 16,100 வந்து அந்த
அந்த குகையில் அடைக்கப்பட்டிருந்த சிறை வைக்கப்பட்டிருந்த அந்த பெண்களை மீடும் போது அவங்க வேண்டி கேட்டுக்கிறாங்க பகவானை, இந்த மாதிரி இந்த அரக்கன் கொண்டு வந்து எங்களை சிறை அடிச்சுட்டான், இனிமே நாங்க எங்க வீட்டுக்கும் போக முடியாது, எங்களுக்கு என்னதான் கதி, உங்களை தவிர எங்களுக்கு யாரு கதி இருக்கிறாங்கன்னு சொன்னபோது அந்த 16,100 அடைக்கப்பட்ட அந்த ராஜகுமாரிகளையும் பகவான் தன் மனைவிகளாக ஏற்றுக்கிறார். அது பகவான் அவங்க மேல தரக்கூடிய அந்த விசேஷம். ஸோ 8 முக்கிய ராணிகள், அதுக்கப்புறம் இந்த 16,100 மீட்கப்பட்ட அந்த ராஜகுமாரிகளை பகவான் அதே ஸ்தானத்தை கொடுத்து ஆசீர்வதித்ததால் 16,108 ராணிகள் அந்த துவாரகை லீலைன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீமத் பாகவதத்துல அந்த குறிப்பிட இருக்கு. ஸோ இதுக்கு பகவான் வந்து அவரோட விஸ்தாரங்கள் பல இடத்தில் பல பகவானின் லீலைகளை புரிந்து கொண்டு இருக்கிறாரு பகவான் அந்த விஸ்தாரங்களை ரூபத்தினால. ஆனா கோகுலத்தில் நந்தகோபருக்கும் யசோதா மாதாவுக்கும் மற்ற கோபியர்களுடன் பகவான் நிகழ்த்தும் லீலைகள் கிருஷ்ணர் தன் சுய ரூபத்தில் இருக்கிறார். அங்க எந்த விஸ்தாரமும் அந்த லீலையில் பங்கெடுப்பதில்லை. பகவான் தானே அந்த அந்த லீலைகளில் பங்கேற்கிறார். ஏன்? அதில் இருக்கக்கூடிய ஆனந்தத்தை பகவான் விரும்புவதன் காரணமாக. இது ஆனந்தம் சம்பந்தப்பட்ட விஷயம். அதுக்கப்புறம் அதனால்தான் சொல்றார், அவரால் லட்சக்கணக்கான உருவங்களை தன்னை வியாபித்து கொள்ள முடியும், இவ அனைத்தும் அவருடைய மகிழ்ச்சிக்காகவே அப்படிங்கிற விஷயத்தாக பகவான் ஸ்ரீல பிரபுபாதர் அந்த இடத்துல இந்த கருத்து சொல்லுவார். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உருவங்களை தன்னை வியாபித்து கொள்ள முடியும் பகவானார். ஏன்னா பகவானை வந்து இதுதான் முடியும் அதுதான் முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. எனிதிங் இஸ் பாசிபிள் ஃபார் தி லார்ட். தட் இஸ் வை ஹி இஸ் தி சுப்ரீம் லார்ட். அதே போல சொல்றாங்க, அந்த இந்த ஜீவராசிகளுக்கு காரணமும் அதே ஆனந்தை பெறுவதற்கு தான். அதுக்கப்புறம் பின்னாடி அந்த விஷயத்தையும் ஸ்ரீல பிரபுபாதர் அந்த அத்தியாயத்திலேயே ஸ்ரீல பிரபுபாதர் அந்த விஷயத்தையும் சொல்லுவார். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு இதோட நான் ஒரு இதுவா எழுதி வச்சிருந்தேன் பிரபு, இது வியாபிக்கிறத பத்தி. அது கரெக்டா மாதாஜின்னு சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க பிரபு. இதுல ஆன்சர் இருக்கு பிரபு. இவ்வாறாக இப்பிரபஞ்சம் முழுவதும் கிருஷ்ணரின் ஒரு சிறு பகுதியினால் நிலைநிறுத்தப்படுகிறது. அந்த 1042 விளக்கத்தை சொல்லிட்டு சொல்றார் பிரபு. கிருஷ்ணர் கிருஷ்ணர் வியாபிக்கவில்லை எனில் இவ்வுலகம் நிலைத்திருக்காது. கரெக்ட் கரெக்ட். இந்த வியாபித்து இருக்கிறதுக்கு இந்த சொல்லக்கூடிய காரணம் அவரோட சக்திகளால் வியாபித்து இருக்கிறது. அது விரிவாங்கங்களும் சேர்த்து அதையும் தாண்டி சக்திகளாய் வியாபித்து இருக்கிறதுக்கு முக்கிய விஷயத்த காரணத்தை சொல்றாரு. ஏன்னா இந்த அத்தியாயத்தோட தலைப்பே அதானே, பகவானின் சக்திகளின் புரிதல். கரெக்டா? சோ இந்த அந்த வியாபித்து இருக்கும் காரணம், இல்லாட்டி நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இங்க நம்ம வந்து கீழேந்து ஒரு பந்தை தூக்கி எறிகிறோம் ஆகாசத்துலனா, அது கொஞ்ச நேரத்துக்கு மேல் நோக்கி போகுது, அதுக்கப்புறம் தானாகவே கீழே வந்து விழுகிறது இல்லையா? அதால அந்த நிலையை தக்க வைத்து கொள்ள முடியல. ஏன்? அதே சமயத்துல நம்மள வந்து அதை வந்து அங்கேயே நிலைநிறுத்தத்துக்கான சக்தி அற்றவர்களாக நாமும் இருக்கிறோம். கரெக்டா? இது ரெண்டுமே இருக்கு. ஆனா இப்ப பாருங்க, ஏவுகணையை விண்ணில் செலுத்துவதற்காக இந்தியா மற்றும் நாடுகள், எந்தெந்த நாட்டுக்கு இந்த கேப்பபிலிட்டிஸ், இந்த திறன் இருக்கோ, அவங்க வந்து ஒரு அந்த சேட்டலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதை விடுறதுக்கு அந்த எவ்வளோ கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணி அதுக்கு தந்தான விசேஷ விமானங்கள், கருவிகள் இது எல்லாத்தையும் பொருத்தி அந்த கிரையோஜெனிக் ராக்கெட்னு சொல்லக்கூடிய அந்த கருவியில, அது ஒரு ராக்கெட் இங்கேருந்து ஃபயர் பண்ணி இத்தனை 1000 கிலோமீட்டர் போகும். அதுக்கப்புறம் அது உடைஞ்சு வந்து மற்ற கிரையோஜெனிக் ராக்கெட்டை அது இக்னைட் பண்ணி அது மேலுக்கு செலுத்தி கொண்டு போகும். இப்படி போய் அவங்க எதிர்பார்த்த அந்த நிலையை அடைந்தவுடன் அந்த அந்த சேட்டலைட்டை, செயற்கைக்கோளை அந்த இடத்தில் விட்டுட்டு அது திரும்பி வரும் அப்படிங்கிறத சொல்றோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எத்தனை 1000 கோடி நட்சத்திரங்கள், அப்புறம் நம்மளோட இந்த கிரகங்கள், அந்த கிரகங்களை சுற்றி இருக்கக்கூடிய சந்திர சூரிய மற்ற மண்டலங்கள்,
இதெல்லாம் வந்து ஏதோ பாகவதத்துல சாரி வேதாந்த சூத்திரத்துல குறிப்பிட்டிருப்பார். இதெல்லாம் எப்படி சஞ்சரித்து கொண்டு இருக்கிறன, நம்ம வந்து காற்று மண்டலத்தில் எப்படி வந்து ஒரு 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 பஞ்சு எப்படி பறந்துன்னு இருக்கோ, அதே மாதிரி இந்த கிரகங்கள், இந்த மண்டலங்கள் எல்லாமே சுழண்டு கொண்டு இருக்கிறன அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு. அது வந்து எப்படி அதோட நிலையில் சுத்தி கொண்டு இருக்கு, யார் அதை அங்க தக்க வச்சிருக்காங்க, எந்த சக்தி அதை அங்க சஞ்சாரிக்கிறதுக்கு உதவுது? அற்புதமான விஷயம் இல்லையா? நமக்கு ஒரு இது அனுப்புறதுக்கே இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு செயற்கைக்கோள் மேல போகுது. ஆனா இங்க வந்து இத்தனை 1000 கோடி நட்சத்திரங்கள், சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், கிரக மண்டலங்கள் அது சுழண்டு இருக்கு. அது பாட்டுக்கு எந்த ஒரு உதவியும் இல்லாத போல சுழண்டு இருக்கு. எந்த சக்தி அதை தாங்கி பிடித்திருக்கு? அதான் பகவான் சொல்றாரு. பகவானோட அந்த சக்தி இல்லைனாக்கா இந்த பௌதிக உலகத்தை தாங்கி நிறுத்தத்துக்கு வேற சக்தியே இல்லை. பகவானோட ஒரு சக்தியால மட்டும்தான் அது முடியும். பகவானால மட்டும்தான் அது சாத்தியம். அந்த விஷயத்தை தான் இங்க கூறப்படுது. ஹரே கிருஷ்ண பிரபு. நம்ம இப்போ இந்த பிளாக் ஹோல் பத்தி பேசுறாங்க இல்லைங்களா பிரபு? சோ அதையும் நம்மளுடைய கிருஷ்ணர் உலகத்துக்கும் நம்ம ஏதாவது சம்பந்தப்படுத்தி சொல்ல முடியுங்களா? எல்லாத்துக்குமே சம்பந்தம் இருக்கு. இப்ப நம்ம ஸ்ரீமத் பாகவதம் பாத்தீங்கன்னா பகவானோட பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த லீலைகள், பகவானோட பெருமைகளும் பகவானை போற்றி பாடிய அந்த லீலைகள் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் இடம்பெற்றிருக்கு. அதுலயே பாத்தீங்கன்னா அந்த 10 விஷயங்கள்ல முதல் 2 விஷயங்கள் நீங்க சொல்ற அந்த கருத்து தானே பேசப்படுது. சர்க விசர்க, இந்த 2 விஷயம். சர்கனாக்கா ஆன்மீக உலகத்தின் தோற்றங்கள், விசர்கனா பிரம்மாக்கு சக்தி கொடுத்து பிரம்மாவினால் படைக்கப்பட்ட இந்த பௌதிக உலகத்தின் எப்படி இந்த பௌதிக உலகமானது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த விஷயத்தை பேசப்படுது. ஸோ இந்த 2 சப்ஜெக்ட் மட்டும் நம்ம ஸ்ரீமத் பாகவதத்திலேயே பார்க்கலாமே. ஸோ அவங்க சொன்ன இந்த பிளாக் ஹோல், அதுக்கப்புறம் அவங்க சொல்லக்கூடிய இந்த காட் பார்ட்டிக்கிள், இனி என்னென்ன வரப்போகுதோ நமக்கு தெரியாது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சாஸ்திரங்கள்ல கூறப்பட்டிருக்கிற விஷயமே. ஆனா வந்து அவங்க வந்து இந்த சாஸ்திர வடிவமா இருக்கிறதுனால இதை வந்து ஏத்துக்க முடியாம அவங்க தன்னோட ஆய்வுல கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு முயற்சிகளும் பல கோடி பணமும் நேரமும் இந்த விஞ்ஞானிகள் செலவிட்டு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயல்றாங்க. பட் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஆல்ரெடி தேர் உங்களோட ஸ்கிரிப்சர்ஸ்ல எல்லாமே கூறப்பட்டிருக்கு. ஸோ நம்ம செகண்ட் கேண்டோல பார்த்தோம்னா இந்த விஷயங்கள் ஆல்ரெடி பேசப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்துல தேர்ட் கேண்டோல கொஞ்சம் பேசப்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள்லாம் எப்போதுமே இருக்கு. அண்ட் இந்த வேத கலாச்சாரத்தில் ஞானம் பெற்றவர்கள் இந்த விஷயத்தை எப்போதுமே அறிந்தவர்களாகவே இருந்தார்கள். அவங்க இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த கலாச்சாரத்தோட தொடர்பு இல்லாதவர்களுக்கு தான் இந்த உலகமானது ஒரு பல நூறாண்டு காலம் வரைக்கும் ஃபிளாட் அப்படின்னு சொல்லக்கூடிய தட்டையாக இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து இல்ல இது இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இது வந்து உருண்டையாக தான் இருக்க வேண்டும் சொல்லிட்டு அதையே அவங்க வந்து திருத்தி அது வந்து உருண்டைன்னு. ஆனா நம்ம வேத சாஸ்திரம் வந்து ஆரம்பத்துல இருந்தே இது பூகோளம் தான். கோல்னா என்னது? இட்ஸ் ரவுண்ட். பூங்கிறது எர்த். ஸோ நம்மளோட வேத கலாச்சாரத்துல வந்து இந்த விஷயத்துல எந்த ஒரு சந்தேகமே ஆரம்பத்தொட்டே இருந்தது. கரெக்டிங் பிரபு. ஏன்னா பாகவதம் படிக்கும்போது இவங்க சொல்ற அந்த சயின்டிபிக் ஃபேக்டுக்கும் நமக்கும் வந்து அவ்வளோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. சோ நீங்க சொல்ற மாதிரி இவ்வளோ செலவு பண்ணி போய் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா இதை படிச்சாலே போதும்னு தான் சில டைம் தோணுது. கரெக்ட். ஆனா நம்ம மனிதனின் ஈகோன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? தட்ஸ் வெரி பிக், தட்ஸ் ஹியூஜ். நானே முயன்று கண்டுபிடிக்கணும், கொடுத்ததை ஏத்துக்க கூடாது. ஸோ இந்த ஒரு பிரிவு எப்போதுமே இருக்கதான் இருக்கு. கரெக்ட் பிரபு. அதே கூட வந்து பிரபுபாத இதே புக்ல கூட இதே சாப்டர்ல சாடி இருப்பாரு பிரபு. இப்போ வந்து மாடர்ன் எஜுகேஷன் தான் வந்து எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்றதே உங்களுக்கு வந்து ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இதே சாப்டர்லயே இருக்கும் பிரபு. இங்க பின்னாடி படிச்சேன் பிரபு, அது ஞாபகம் வருது. இந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா பல தடவை ஸ்ரீல பிரபுபாதரால் பிறப்பிச்சிருக்கு. இப்ப வேத கலாச்சாரங்கன்னு சொல்றது வந்து அவரோகண பந்தா.
ஆனா இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் எஜுகேஷன், நம்ம சொல்லக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய அந்த கல்வி ஆரோகண பந்தம், அதாவது கீழே இருந்து மேல் நோக்கி போறது. ஆனா நம்மளோட வேத கலாச்சாரத்தில் அறிவு எப்படி வழங்கப்படுறது? அவரோகண பந்தம், மேலேந்து கீழ் நோக்கி வரப்போகுது. அதாவது குரு சீட பரம்பரையில் வரக்கூடிய இந்த ஞானம். So this is a knowledge not based out of research. This is a knowledge that has been delivered by means of revelation. So ரெண்டும் completely different method. So ஒன்னோட ஒண்ணு நம்மளோட ஒப்பிடவே முடியாது. அப்படி ஒப்பிட்டாலும் ஒரு பெரிய வித்தியாசம் தெரியும். ஏன்னா உன்னோட ஒரு வழிமுறையோட தாழ்வு நிலையம் மற்ற வழிமுறையோட அந்த உயர்ந்த நிலையம் தெளிவாயிடும். 1-2 பக்கங்கள் நம்ம இந்த வேத ஞானத்தை நம்ம படிக்கும் போதே இந்த மாடர்ன் எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய அந்த அவநிலையை நம்மளால உடனே உணர முடியும். கரெக்ட் பிரபு. வேதிக் சயின்ஸ் வந்து டிசெண்டிங் ஆர்டர்னு சொல்லுவாங்க, மெட்டீரியல் சயின்ஸ் வந்து அசெண்டிங் ஆர்டர். கரெக்ட். அசெண்டிங் ஆர்டருக்கு தான் ஆரோகணம் அப்படின்வாங்க, அந்த டிசெண்டிங் ஆர்டருக்கு அவரோகணம். இப்ப சங்கீதத்திலயும் இது இருக்கும். சங்கீதம் படிச்சவங்களுக்கு தெரியும், அந்த சரி கம பத நீ இது வந்து அவரோகணம். அப்ப சா நீ த ப மக அவரோகணம். அவரோகம், எக்ஸாக்ட். சாரி பிரபு, அது என்ன சொன்னீங்க? வேதிக் எஜுகேஷன் வந்து ஆரோகணம், அவரோகண பந்தா. ஏன்னா பகவான் கிட்டேந்து தொடங்கி நமக்கு வந்தது அந்த குரு சீட பரம்பரையில். வேற ஏதாவது படித்த கருத்துக்களை பரமரலாம்? எஸ், சொல்லுங்க. பணிவான வணக்கங்கள் பிரபுஜி. பிரபுஜி, இப்போ நமக்கு நல்லாவே தெரியுது வேத கலாச்சாரம் தான் வந்து ஹையஸ்ட் அப்படின்றது. அப்போ இங்க உள்ள இப்போ இந்த மாடர்ன் எஜுகேஷன் கூட என்ன சொல்றது, அது புரிஞ்ச பிறகு பிரபு இது எவ்வளவு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணுமா வேண்டாமா? பிள்ளைங்களை வந்து எப்படி வளர்க்கணும்? அவங்கள வந்து என்ன சொல்றது, அதுல இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேங்கிறாங்க பிரபு. ஆல்ரெடி தே ஆர் இன்டு, அவங்களும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பகவத்கீதா. அப்போ மாடர்ன் எஜுகேஷன்ல அவங்க ஸ்கூல் லைஃப்லயே வந்து யோசிக்கிறாங்க இத வந்து படிக்கணுமா அப்படின்ட்டு. நமக்கும் அந்த டவுட் வருது. இப்ப வந்து டார்வின்ஸ் தியரி எல்லாம் நமக்கு தெரியுது, இட் இஸ் நாட் கரெக்ட், நாட் டு த எக்ஸ்டென்ட் அப்படின்றது தெரியுது. அப்ப இத வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்து எப்படி பிரபு அதை எடுத்துக்கிறதுன்றது கொஞ்சம் விளக்குங்க பிரபு. மாதாஜி, இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் மேட்டர் இன் இட் செல்ஃப். நீங்க டச் பண்ணிருக்கிற டாபிக் இது பாத்தீங்கன்னா, அந்த வேதம் வழங்கும் அறிவு அதை வந்து நம்ம திருப்பியும் கம்ப்ளீட்டா இன் இட்ஸ் பியூர் ஃபார்ம் அதை திருப்பியும் நம்ம நிலைநாட்ட வேண்டும் என்றால் நம்ம திரும்பியும் வர்ணாசிரம வழிமுறைக்கு நாம் திரும்ப வேண்டும். சரியா? இப்போ வந்து 2 விதத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இந்த வேத கலாச்சாரமா இருக்கட்டும், இல்லாட்டி இது வேதம் கலாச்சாரங்களை சான்ற விஷயங்களாக இருக்கட்டும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆயுர்வேத சிகிச்சை வழிமுறை. இல்ல எங்க ஒரு நாய்ஸ். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா, அத வந்து மேற்கத்திய கலாச்சாரங்கள் அதை ஏற்கிறதுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய மன ரீதியான தடைகள் என்னன்னாக்கா, அவங்களால வந்து இந்த குருகுல கல்வி முறையையும் ஆயுர்வேத சிகிச்சை முறையையும் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாததுக்கு இருக்கக்கூடிய மன ரீதியான, அதே சமயத்துல அறிவு ரீதியான இருக்கக்கூடிய தடைகள்ல வந்து பிரதானப்பட்டது, அதாவது மோஸ்ட் த டாப் மோஸ்ட் பேரியர் என்னன்னாக்கா, நம்மளோட இந்த வழிமுறையில there is nothing generic. வனிதா மாதேஜ், உங்களுக்கு ஜெனரிக்னா என்னன்னு தெரியும் இல்லையா?
பிரபுஜி சொல்லுங்க பிரபுஜி. ஜெனரிக்னா இப்ப நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இந்த தலைவலி மாத்திரைகள், இந்த பாராசெட்டமால், தீஸ் ஆர் கால்ட் ஜெனரிக் ட்ரக்ஸ். கரெக்டா? ஓகே ஓகே பிரபுஜி. ஓகே, இப்போ ஜெனரிக் ட்ரக் அது என்ன, தலைவலி மாத்திரைன்னா பண்ணோம், ஒரு வலியை போக்கும். irrespective of the fact that அந்த வலியானது could have been caused by many things இல்லையா? ஒரு வயிற்று அப்செட், அதாவது அஜீர்ணம் காரணமாக தலைவலி ஏற்படலாம், அஜீர்ண தலைவலி. இல்லாட்டி கண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தினால நம்ம தலைவலி ஏற்படலாம். இல்லாட்டி ஜுரத்தின் காரணமாக, ஜலதோஷம் காரணமாக தலைவலி ஏற்படலாம், மலச்சிக்கல் காரணமாக தலைவலி ஏற்படலாம். இது மாதிரி தலைவலிக்குன்னு வந்து ஒரு விஷயம் இல்லையா? சோ இந்த இதுல என்ன சொல்றாங்க, ஓகே இது வந்து இந்த ஜெனரிக் ட்ரக்ஸ் ஆனது அது என்ன பண்ணுது, அந்த வலியை போக்குதே தவிர இட் இஸ் ஒன்லி கியூரிங் த சிம்டம், பட் இட் டசன்ட் கியூர் த காஸ். கரெக்டா? சோ அந்த விளைவு இருக்கு பாத்தீங்களா, அந்த சிம்டம்ஸ், அந்த சிம்டம்ஸுக்கான மாத்திரை அது. ஆனா அதோட காரணம், அந்த காரணத்துக்கு அது போகாது, அந்த திறன் இல்லை அதுக்கு. ஆனா நம்ம ஆயுர்வேத வழிமுறைன்னு பாத்தீங்கன்னாக்கா, there is no generic drugs. ஸோ ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் படி என்னது, ஒவ்வொரு நபரோட கப வாத்த பித்த இந்த 3 குறைந்ததுன்னா நம்மளோட மனித உடல் இல்லையா, கபம் வாதம் பித்தம், இதோட 3ஓட இம்பேலன்ஸ், அதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு ஏதாவது முரண்பாடு ஏற்படும் போது அந்த வந்து தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தோஷத்தை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், வியாதிக்கு தொடக்கம். ஒரு வியாதி ஏன் தொடங்குது, அதில் ஏற்படும் தோஷத்தின் காரணமாக. இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்தால் பின்ன அந்த வியாதியால் பாதிக்கப்பட்ட அந்த நபர் சிகிச்சை பெறுவார். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா there is no a generic treatment plan. அது கொடுக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட கபவாத பித்தத்தோட ரேஷியோஸ் ஆர் டிஃப்ரெண்ட். நாட் எவ்ரிபடிஸ் ரேஷியோஸ் ஆர் த சேம். ஸோ அதனால்தான் பாத்தீங்கன்னா இந்த அலோபதிக் ட்ரீட்மெண்ட்ல பார்க்கும்போது ஒரு 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 செட் ஆஃப் 100 சாம்பிள்ஸ், அதாவது 100 பேர், இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த கொரோனாவே நம்ம எடுத்துக்குவோமே, எவ்வளோ ட்ரையல்ஸ் நடந்தது அந்த அதோட அந்த வேக்சின், சாரி, தேங்க்யூ, அந்த வேக்சினோட ட்ரையல்ஸ் நடந்த போது எவ்வளவு பெரிய சாம்பிள், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1000 சாம்பிள் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் அது 10,000 ஆச்சு, அதுக்கப்புறம் அந்த 10,000 வந்து வேறு வேறு சீதோஷண நிலையில் இருக்கக்கூடியவர்களை மாறின, குளிர் பிரதேசம் இருக்கக்கூடிய ஒரு 10,000, இது மாதிரி அதிக வெயில் வெப்பநிலைகள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 10,000. ஏன்னா they know the external factors, internal factors of human anatomy are different. அதனால அவங்களோட சாம்பிள் சைஸை பெருகிட்டே போகணும். அதனால தான் பாத்தீங்கன்னா ஒரே தலைவலி மாத்திரை ஒரு 3 பேர் எடுத்துக்கும் போது அவங்களோட அந்த தலைவலியிலேருந்தே அவங்க விடுபடக்கூடிய நேர அவகாசங்கள் வித்தியாசப்படுகின்றன. ஏன் அப்படி? ஏன்னா ஒரு உடலும் மற்ற உடலோட வித்தியாசமானவைங்கிற ஒரு காரணத்துக்காக தான். அதனால்தான் வந்து ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ல வந்து there is nothing called generic. ஜெனரிக்கே இல்லை. ஜெனரிக் இப்ப வந்த ஜெனரிக் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல, ஏன்னா இந்த ஆங்கில மருத்துவத்தின் அந்த ஆதிக்கம், அந்த பாதிப்பின் காரணமாக அவங்க வந்து செயல்பட முடியாத நிலையில் போனதுனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா கோட்டக்கல் ஆயுர்வேத சாலையோட பெயின் பாம், வாயு குளிகைகள், அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரலா ஒரு விஷயமே வருதே தவிர அதையும் எடுக்கக்கூடிய விதங்கள் வேறுபடுகின்றன. ஏன்னா ஒவ்வொருத்தரோட தனி நிலைமை வேற. ஸோ அவ்வளோ மைன்யூட்டா, அந்த அளவுக்கு இண்டிவிஜுவலிஸ்டிக்கா ஆயுர்வேதம் ஒர்க் பண்ணும். அப்படிதான் அதில் பயிற்சி பெற்றவர்கள் அப்படிதான் அந்த வழிமுறையை இதுவரைக்கும் அந்த பரம்பரை இப்படிதான் வந்திருக்கு. ஸோ அதே போலதான் இந்த குருகுல படிப்பு நீங்க சொன்னது, அங்க பாத்தீங்கன்னா காமன் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஆனா அதே சமயத்துல
ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இட் வில் பிகம் வெரி இண்டிவிஜுவலிஸ்டிக். ஸோ இப்போ வேதிக் மேத்தமேட்டிக்ஸ், வேதிக் ஜியாகிரபி, லிங்குவிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், இந்த 4 விஷயம் பார்த்தீங்கன்னா ஜெனரிக். ஓகே, முன்னாடி நம்ம கிட்ட இந்த இந்த நம்ம பாரத தேசத்துல இருந்தக்கூடிய இந்த குருகுல எஜுகேஷன்ல இந்த 4 விஷயம் காமனாக இருந்தது. எது வரைக்கும்? அந்த 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 மாணவன் 12 வயசு வரைக்கும் இது காமன். அதுக்கப்புறம் அந்த மாணவனோட தனித்திறன் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த திறனில் பயிற்சி அளிக்கக்கூடிய வழிமுறை தான் நம்ம குருகுல வழிமுறை. அதனால பாத்தீங்கன்னா you will never find a student who is not successful after completing a, ஏன்னா அந்த அந்த ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறன் இருக்கு. அந்த தனித்திறனை கண்டுபிடிச்சு அதை ஹார்னஸ் பண்ணி கொண்டு போறது. ஸோ அந்த ஹார்னஸ் பண்ணி கொண்டு போகும்போது இந்த தெய்வ வர்ணாசிரமத்தோட அந்த 4 பிரிவுகள்ல ஏதாவது ஒரு பிரிவுல அந்த அந்த மாணவன் ஃபிட் ஆயிடுவான். ஸோ அதனால there is no question of unemployment, there is no question of dissatisfaction, there is no question of என்ன சொல்றது, லோ டேலண்ட். ஏன்னா அந்த தனித்திறனை கண்டுபிடிச்சு அந்த தனித்திறன்ல அவனுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அவனோட வாழ்க்கையை நடத்தி கொள்ள விதத்தில் அவன் தயார் செய்யப்படும். இப்ப இருக்கக்கூடிய எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இப்ப இருக்கிற எஜுகேஷன் வந்து we are making robots. என்ன பண்றோம், ஒரு பெரிய நம்ம இப்ப வரப்போறது அடுத்த மாசம் இல்லையா, பிள்ளையார் சதுர்த்தி வரும், விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்திக்கு என்ன பண்றோம், களிமண்ல வந்து ஒரு அச்சுல அடிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து 15 இன்ச்சு விநாயகர் விக்கிரக சிலை, 12 இன்ச்சு விக்கிரக சிலை, 18 இன்ச்சு விக்கிரக சிலை, அவ்வளவுதான். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். போட்டு அந்த இதுல இது பண்ண வேண்டியது, அந்த அச்சுல போட்டு அந்த களிமண்ணை பிசைஞ்ச களிமண்ணை போட வேண்டியது, வெளியில எடுக்க வேண்டியது, காய வைக்க வேண்டியது, வர்ணம் பூச வேண்டியது, கொடுக்க வேண்டியது, இதுதான். ஸோ இன்னைக்கு இருக்கிற எஜுகேஷன் அவ்வளவுதான் பண்றது. அவருக்கு திறமை இருக்கோ இல்லையோ எல்லாருக்கும் ஒரே ஒரே இவாலுவேஷன், ஒரே வழிமுறை. முன்னாடி ரேங்க் இருந்தது, இப்போ வந்து ரேங்க் வந்து பிள்ளைகளை மன ரீதியாக பாதிக்கின்றது. ஓகே, கிரேடிங் சிஸ்டத்துக்கு மாத்து, ஃபர்ஸ்ட் செகண்டே சொல்லாது, நம்பர்ஸே இருக்க வேண்டாம். என்னதான் நம்ம அதுல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கண்கூடாக நம்மளால் பார்க்க முடியும், எல்லா பிள்ளைகளும் ஒரே போல் செயல்பட முடியவில்லை. கரெக்டா வனிதா மாதாஜி? எஸ் பிரபு, அதுதான் பிரபு கொஸ்டினே எனக்கு. அப்போ நம்ம பிள்ளைங்க இவ்வளவு தெரிஞ்சு நம்ம பிள்ளைங்களை வந்து இப்ப எப்படி வந்து அந்த நமக்கு ஹையஸ்ட் எஜுகேஷனை கொடுக்கறது பிரபு? அதுதான் பிரபு. That is a call which you parents have to take. So whether you want your child to be educated and unemployed, or you want your child to be bright and employed full time in Krishna service, that is something that you have to decide. Okay. எஸ் பிரபு. என்னன்னா பக்தி வேதாந்த பிரபுபாதோட நம்ம ஸ்கூல்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்குல்ல பிரபு? we are not able to get it so easily இல்லையா பிரபு? That is my concern பிரபு. No, again I'm not talking about schools that is run by ISKCON. Schools run by ISKCON is following the secular curriculum only. I'm talking specifically about Gurukul way of education. Okay, yes. அந்த வே ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வந்து ரொம்ப கம்மிங் பிரபு. அதுதான் இங்க பிரச்சனையே. ஏன்னா எல்லாமே மாறிடுச்சுன்னா எல்லாமே காமனா இருக்கும். இல்ல நமக்கு ஒரு கம்மிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதே மாதிரி அந்த மாதிரி கல்வியை நாடுபவர்களும் கம்மி தானே. சோ யூ ஹேவ் இனஃப். கண்டிப்பா பிரபு. இந்தியால இருந்தோம்னா நமக்கு வந்து அட்லீஸ்ட் எங்கேயாவது ஒரு 5 ஸ்கூல்ஸ் நம்ம வந்து சூஸ் பண்ணி எடுக்கலாம். பட் வேற கண்ட்ரில இருக்கும்போது கொஞ்சம் டஃப் தான் பிரபு. அந்த மாதிரி குருக்குள் இங்க கிடையாது வேற கண்ட்ரில இருக்கும்போது. அதாவது it's all question of what you want to do for your child. So see, இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு சௌரியம் பெறறதுக்காக இந்தியாவில இருந்து வேற ஏதாவது தேசத்துக்கு போக முடியும்னா அங்கேருந்து திரும்பியும் வந்து நம்மளோட பிள்ளைகளோட நலனுக்காக திரும்பியும் வர முடியும்.
கரெக்டிங் பிரபு, அதுதான் கன்ஃபியூஷனே. So not that we are forced. யாரும் நம்மளோட நெத்தியில வந்து துப்பாக்கிய வச்சு இங்க இருந்தே அவனும் போனேன்னா அவன் என்ன செய்யறான் பாருங்க, யாரும் நம்மள மிரட்டல. Nobody is forcing us. கண்டிப்பாங்க பிரபு. ஆனா ஒரு லாங்கிங் இருக்கு, எங்க போனாலும் நமக்கு அந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் கிடைக்கணும். ஏன்னா குருகுல்ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணினோமே. அது எப்படியோ போயிட்டு இப்போ வேற மாதிரி ஒரு ஃபார்மேஷன்ல வரும்போது அந்த ஏக்கம் திரும்பி வருது. ஏன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதான் நான் சொல்றேன், தடம் புரள்றதுக்கு 20 தலைமுறை எடுத்ததுன்னா அந்த விஷயத்தை நிலைநாட்டுவதற்கு 40 தலைமுறைகள் எடுக்கும். கரெக்டா? ஆமாங்க பிரபு. தடம் புரண்ட அந்த இதுல நம்ம மாட்டிக்கிட்டோமேன்னு தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இல்லையே, நீங்க அப்படி தரண்ட பிறந்த நிலையில இருந்தாலும் இப்ப நம்ம மீட்டுறதுக்கு சில பிரபுபாதர் வந்துட்டாரே, அவரோட சிக்ஷைகளை நம்ம ஏத்துக்கிட்டோமே. இப்போ அட்லீஸ்ட் we have made a good start. அந்த ஸ்டார்ட்டை எப்படி நம்ம தொடர்ந்து கொண்டு போறோங்கிறது இனி நம்ம கையில இருக்கு. யதார்த்த உண்மைகளை சில பிரபுபாதர் அவரோட புஸ்தகத்தின் வாயிலாக நமக்கு விளக்குறார். அதை நம்ம எவ்வளோ தீவிரமா நம்மளோட வாழ்க்கையில எடுத்துக்கிறோங்கிறது நம்ம கையில தானே இருக்கு. இப்போ வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு டாக்டரை போய் பார்த்தாச்சு, டாக்டர் மருந்தும் எழுதி கொடுத்தாச்சு. ஆனா அந்த மருந்தை சாப்பிட்றதுக்கு டாக்டர் நம்ம வீட்டுக்கு வந்து மூணு வேளையும் நம்ம மருந்து எடுத்து நம்மள வாயில போட முடியாது. அதை நம்ம தானே பண்ணணும். கரெக்ட் பிரபு. டாக்டரை பார்த்தாச்சு, மருந்தை வாங்கிட்டு வந்தாச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிடாம வந்து அலமாரியில வச்சு பூட்டி வச்சோம்னா எங்கிருந்து நாம் குணமடைகிறது? இட்ஸ் நோ க்வெஸ்சன் ஆஃப் தட். அப்புறம் டாக்டரை குறை சொல்ல முடியுமா, இல்லாட்டி அந்த மருந்தை குறை சொல்ல முடியுமா? எதை குறை சொல்லணும்? நாமே தான் குறை சொல்லிக்க வேண்டும். ஏன் நம்ம அந்த ஔஷதத்தை நம்ம எடுத்துக்கவே இல்லையே. கரெக்ட் பிரபு. இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்டே நம்ம திருப்பி வந்து நிக்கிறோம். கலியுகத்துல மனுஷன் வந்து குறைவுடையவன் அப்படின்ற பாயிண்ட்ல தான் வந்து நிக்கிறோம். ஒரு குறை இல்ல, 4 குறைகள். எஸ் பிரபு. See, that's the whole beauty. இப்போ வந்து இப்போ முன்னாடி வந்து 1-2 குரல்கள் இந்த கரகோஷங்களை ஏற்படுத்தினாங்க. இப்போ அந்த 2 குரலோட இப்போ 10 குரல்கள் சேர்ந்திருக்கு. கொஞ்ச நாள்ல வந்து ஒரு 50 குரல் சேரும் இதே விஷயத்தை பத்தி. அப்படி ஆகும். இன்னைக்கு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட அடுத்த தலைமுறை வந்து அந்த நிலைக்கு வரும்போது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அடுத்த தலைமுறை வரும்போது இன்னும் நல்ல ஃபண்டாஸ்டிக் மாற்றங்கள் ஏற்படும். அடுத்த தலைமுறையில் முற்றிலும் சரியாயிடும். Yeah, but அந்த steps the parents have to take. இப்ப நம்மளே பாக்குறோம், தெரியாது, நீங்க எனக்கு ஒரு சில எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு இந்த விஷயத்துல. இந்த சென்ஸ் தட் திரு பக்தி விகாஸ் சுவாமி மகாராஜோட அந்த வியாச பூஜா நிகழ்ச்சிகளை அட்டன் பண்ணும்போது அவரோட தலைமையில் அவரோட உபதேசத்தின் பேரில் நடக்கக்கூடிய அந்த குருகுலத்துல இருந்து வரக்கூடிய அந்த மாணவர்களை நம்ம பார்க்கிறோம். அந்த முகத்தை பார்க்கும்போதே அப்படி ஒரு பிரகாசமான இது. ஸோ அவங்களுக்கு பார்த்த உடனே தெரியுது அவங்களுக்கு வந்து எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த ஞானம் அவங்களுக்கு வழங்கப்படுறதுன்னு சொல்லி. அதே மாதிரி அவங்களோட எனர்ஜி லெவல்ஸ் பார்த்தோம்னா அன்பிலீவபிள். பிள்ளைகளுக்கு வந்து பொதுவாகவே பகவானோட எனர்ஜி லெவல்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெரி ஹை. பட் அதே சமயத்துல அந்த எனர்ஜி எப்படி சேனல் பண்றதுங்கிற விஷயமும் அந்த ஆசிரியருக்கு தேவைணும். அந்த பெற்றவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அந்த என்ன சொல்றது, அந்த ரெபாசிட்டரி, அந்த அளவுக்கு இந்த ஸ்டோரா இருக்கிற எனர்ஜியை எப்படி பயன்படுத்திக்கணுங்கிற அந்த ஆற்றல் அவங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எனர்ஜி if it is not channeled, then what happens to that energy? Waste ஆயிடும். வேற இடத்துல வெளிப்படுத்த. It will not get wasted. It will blast. வேற இடத்துல it will blast. So blast ஆகும்போது என்ன ஆகும், அதனால வந்து தீமை ஏற்படும்.
இப்ப நீங்க பாத்திருக்கீங்க மொபைல் போன்ஸ், இப்ப நம்ம பேப்பர்ல படிக்கிறோம் இல்லையா, மொபைல் போன்ஸ் வந்து பிளாஸ்ட் ஆகுறத நம்ம பாக்குறோம் இல்லையா. See, if the energy source is not properly harnessed, then it will always lead to disaster. அதனால்தான் பிள்ளைகளை நம்ம பாக்குறோம், அவங்களோட வந்து பெற்றோர்கள் அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, எஜுகேஷனல் சிஸ்டத்துக்கும் அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. அதனால என்ன ஆகுது, தலைகீழ போயிட்டு இருக்கு. They are acting in a way that is so independent, and that very independent nature, because of non-channelization, என்ன ஆகுதுன்னா it is leading to great disaster. First of all, எங்க டிஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறது, செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறது. அந்த செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும்போது ஃபேமிலி பாதிக்கப்படுறது, ஃபேமிலில இருந்து அந்த சொசைட்டி பாதிக்கப்படுறது, சொசைட்டில இருந்து அந்த தேசமே பாதிக்கப்படுறது இல்லையா. This is what happens when you don't know how to handle energy. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. அப்போ சேலத்துல இருக்கிற குருகுல் வந்துட்டு கம்ப்ளீட் குருகுல் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்றாங்களா பிரபுஜி? இப்போ இஸ்கான் பிருந்தாவன்ல இருக்கிற மாதிரி சிபிஎஸ்இ சிலபஸ் அந்த மாதிரி இல்லைங்களா? Nothing. No secular education. Vedic mathematics, Vedic geography, linguistics, and science. அவ்வளவுதான். ஆனா வேதிக் சிஸ்டம் ஃபுல்லா படிச்சுட்டு பிள்ளைங்கனால வெளியில மெட்டீரியலி தே கேனாட் ஒர்க் இல்லைங்களா பிரபுஜி? அப்படி பார்த்தா இது என்னுடைய டவுட். You want to make them devotee or you want to make them successful in material life? What do you want them to do? பிரபுஜி, நம்மளே இப்ப கிரகஸ்தர்களா மெட்டீரியல் பேலன்ஸ் பண்றோமான்னு தெரியல, பட் we are trying to balance இல்லைங்களா? You are not balancing. You are not balancing. You think you are balancing, but you are not balancing. ட்ரை பண்ணிட்டே இருக்கும் பிரபுஜி. Still I am imbalance state only. Mataji, you are not trying. You know what trying means? Trying means leaving everything. That is trying. Now you are not trying. You are adjusting. எஸ் பிரபுஜி. அப்ப அவங்க கிரகஸ்தர்களா மாற முடியாதா? அது ஒரு கேள்வி இருக்குங்க பிரபுஜி. இப்போ பணம் கண்டிப்பா தேவை இல்லைங்களா? ஈவன் சேவையே பண்றதுக்கு பணம் தேவை. Mataji, I think you need to. சாரி பிரபு, என்னோட क्वेश्चன் கரெக்ட்டா தப்பான்னு எனக்கு தெரியல. எனக்கும் இது ரொம்ப நாளா இருக்கு. உங்களோட क्वेश्चन சரி தப்பு கிடையாது, உங்களோட புரிதல் சரியா தப்பாங்கறதா இப்ப கேள்வி. மேபி தவறா இருக்கலாம் பிரபுஜி. If your understanding is correct, your questions will be correct. If your understanding is wrong, your questions will be wrong. See, first of all, you need to understand what Daivi Varnashrama is. Daivi Varnashrama does not mean that ஒருத்தனுக்கு வந்து பணமே இல்லாம எங்கயா பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்கிறது is not Daivi Varnashrama. See, Daivi Varnashrama system is you to be completely self-sufficient to your needs. நமக்கு தேவை என்னது? உண்ண உணவு, இருக்க இடம், உடக்க உடை, இதுதானே நம்மளோட நீட்ஸ். எஸ் சோ பிரபுஜி. பிரபு, இப்போ வர்ணாசிரமம் அப்படின்னா நம்ம இப்ப சூஸ் பண்ணிக்கணும்ன்றீங்களா? இந்த நான் சத்திரியனா இருக்கணும்னா அதுக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணிக்கணும். சோ அந்த மாதிரி நம்ம you cannot choose, Mataji. You don't know what your abilities are, right? The person who is guiding you will tell you these are your abilities, you are best fit here. இப்ப நீங்களே பாத்துக்கோங்களேன், when you go for a secular example, வந்து ஒரு secular employment எடுத்துப்போம். They have something called an aptitude test, right? We talked about IQ, EQ, SQ. Yeah, the summary program. What does IQ basically mean? It talks about your aptitude, right? Aptitude na என்னது? உங்களோட natural inclination is towards which kind of a work environment, right? To decide on what comes naturally to you. What is your inbuilt abilities? இதை அனலைஸ் பண்றதுக்கு தான் they have something called an aptitude test. கரெக்டா? இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் என்ன டிட்டர்மின் பண்ணும்? உங்களோட திறன்கள் என்ன? லைக் ஓகே, இப்போ வந்து ஒரு காலேஜ்ல வந்து we go for something which is called as recruitment from the college இல்லையா? ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருக்கும்போது we have the companies who they visit the colleges and they recruit students directly from colleges, right? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? they have kept as trainees for a period of 2 to 3 years, right?
Yes, Prabhu. And the 2 to 3 years, what they will do is they will assess the person's aptitude. And based on the aptitude, they will keep the ones that they feel which fits into their larger schema. அதுக்கப்புறம் அதுல அந்த ஸ்கீமால ஃபிட் ஆகாதவங்கள தேங்க்யூ வெரி மச்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவாங்க. கரெக்டா? அதுலயும் பாத்தீங்கன்னா ஓகே ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு ஸ்பெஷலைசேஷன் அவங்களோட எபிலிட்டிஸ்க்கு தகுந்த மாதிரி they give them more training and they give them more orientation. அது தகுந்த மாதிரி அவங்கள வந்து வழி நடத்தி போவாங்க. கரெக்டா? ஸோ அதே தான் வர்ணாசிரம். இது எங்கேருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? இந்த ஹோல் திங் கம்ஸ் ஃப்ரம் வேதிக் கல்ச்சர் பேசிக்லி. அதனால பகவான் சொல்றார் ஆத்துர்வர்ணியம் மயாசிஷ்டம் குண கர்ம விபாகசம். ஸோ ஒவ்வொருத்தரோட பிரத்யேக குணம் அவன் ஆற்றக்கூடிய கர்ம செயல்களை பொறுத்து அவனோட வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கப்படுறது. அப்படி இருக்கும்போது there is nobody who can be unemployed, right? Everybody has got a certain ability. So with that ability, you are able to maintain yourself and your family. So this is the concept of varnashram. And the full integration is what is called varnashram. So அந்த சமயத்துல வந்து even without money, first of all வந்து பேப்பரே கிடையாது அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா. மணினாக்க it used to be some kind of a metal, right? Metal was the medium of currency. Yeah. So அதுலேருந்து பேப்பர், அதுக்கப்புறம் அதுலேருந்து வந்தது, அதுக்கப்புறம் எப்படி இந்த சீரழிஞ்சது பாருங்க. And previously people used to spend based on what they used to have. இப்போ your spending is based on how much you can borrow. Correcta? We moved from metal to paper, and from paper we again got bifurcated as cash and debt, loans. And now you are caught in that big vicious cycle. Okay, கடன் எப்படி மீட்டுறது, அதே எப்படி மீட்டுறது, முன்னாடி இந்த கொஸ்டினே இல்லை. You spend what you used to have. No, whether you have or not is not a parameter for how much you can spend. Okay, how much you can borrow is the parameter of how much you can spend, right? So varnashramam is not based on that. Varnashramathla everybody was happy. Srila Prabhupada எப்பவுமே formula கொடுறார். What for you to be completely self-sufficient, what you need, Srila Prabhupada சொல்றார் அவரோட புக்ஸ்ல, you need a 1 acre of land, 2 cows. That's it. You will have more than what you require to have the most blissful life that you can ever dream of. True, Prabhu. True. இப்போ பாருங்களேன், I spent almost 50% of my life in investment banking, 50% of my work life in investment banking. ஓகே, நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நானே இந்த கேள்வியை கேட்டிருந்தேன். ஓகே, இந்த ஏஜ்ல ஒரு கோல் செட் பண்ணியாச்சு, கம் வாட் மே ஐ எம் ரிட்டர்னிங் பேக் டு இந்தியான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. பீப்புள் ஆஸ்க் மீ, ஓகே ஹவு டு யூ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ டோன்ட் நோ ஹவு மச் இயர்ஸ் ஐ எம் லெஃப்ட் வித். யாராவது கிளியர் கட்டா சொல்ல முடியுமா? நான் 88வது வயசுல இந்த மாதத்தில் தான் நான் பகவான் என்னை கூப்பிட்டுப்பார், ஓகே, இல்லாட்டி என்னோட கர்மாக்கள் என்னை கூப்பிட்டு போகும், நம்ம இந்த விஷயத்த சொல்ல முடியுமா? We don't know how much life is left. So how do you know how much you need for that retirement? இப்ப நல்லா இப்ப வந்து எந்த பேங்க் உங்க அக்கௌண்ட் இருக்கோ போகும்போது வரும்போதெல்லாம் உங்களை தொல்லை பண்ணுவாங்க. இந்த ரிட்டையர்மெண்ட் பிளான் வச்சிருக்கேன் நான், அந்த ரிட்டையர்மெண்ட் பிளான் வச்சிருக்கேன் நான், இந்த இதுல போடுங்க, இது வில் கிவ் யூ சோ மச், இந்த வில் கிவ் யூ சோ மச். நீங்க 20 years இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஃப்ரம் யுவர் 55th year you will get till your 85th year so much money. அப்படி இப்படின்னு confronted with, correct? ஆமா பிரபு, தாங்க முடியல. So how do you know that 85th yearல if he is saying that he is going to return you 55,000 rupees every month, how do you know that 55,000 rupees is going to be enough for you to maintain yourself and your family?
எப்படி நம்மளால தெளிவா சொல்ல முடியும்? இன்னைக்கு இப்போ வந்து அவன் கணக்கு போடும்போது அந்த சமயத்துல வந்து ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் கூட பீன் அட் 6.3% இன்ஃபிளேஷன்ல போயிட்டு இருக்குமா இருக்கும். இன்னைக்கு தேங்க்ஸ் டு கொரோனா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் இஸ் டூயிங் அன் இன்ஃபிளேஷன் ஆஃப் 13.87%. ஸோ அந்த பேசிஸ்ல எடுத்தோம்னா அவன் சொல்ற 55,000 ரூபாய் இஸ் ஆல்ரெடி ஒர்த் ஒன்லி 27,500. Right? Because we are doing double the inflation at which he assumed that the money is going to grow. So அப்படி இருக்கும்போது how can you ever decide? But Srila Prabhupada formula பாருங்க, so precise, perfect retirement plan. 1 ஏக்கர் நிலம், 2 பசுமாடு, enough. நமக்கு தேவையானது நம்மளே உழுதுக்கிறோம், சாப்பிட்டுக்கிறோம். ஸோ 55 விலை வித்தாலும் அரிசி நமக்கு கவலை கிடையாது, 250 ரூபாய் கிலோ அரிசி விட்டாலும் நமக்கு கவலை கிடையாது, 5 ரூபாய் லிட்டர் பால் வித்தாலும் நமக்கு கவலை கிடையாது, பால் 500 ரூபாய் லிட்டர் வித்தாலும் நமக்கு கவலை கிடையாது. ஏன்னா நம்ம பசு, நம்ம நிலம், நம்ம உழைப்பு. Perfect, Prabhu. Only we have to decide. Yeah, so we can say, okay, whether your retirement corpus is going to be 100 crores or your retirement corpus is 1 acre of land and 2 cows. Yes, Prabhu. ரொம்ப ரொம்ப கரெக்ட் பிரபு. நான் டிசிஷன் எடுக்கிறதுல ரொம்ப இன்னும் அந்த தடமாற்றம் இருக்கு பிரபு. மாதாஜி, நம்ம ஏன் மாதாஜி தடுமாறணும்? இதை செய்ய நன்னா இருப்ப அப்படின்னு ஷில பிரபுபாதர் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி நமக்கு என்னமோ பிரபுபாதரோட நான் ரொம்ப புத்திசாலி நம்ம என்னத்துக்கு போட்டு நம்ம மண்டையோட அது பிரபு ஆக்சுவலி வந்து நம்ம சொசைட்டில கிடைக்கிற ரெஸ்பெக்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். சோ அதையும் கவலைப்படாம நம்ம இறங்கினாதான் நம்ம இது எல்லாமே பண்ண முடியும் பிரபு. சோ அதுக்காக தான் எல்லாருமே பயப்படுறாங்க, அது எல்லாரும் ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் நான் சொல்றேனே, இப்போ வந்து ஒரு சரியான டெசிஷன் எடுக்கும்போது தவறான விஷயத்திலே இருந்தவங்களுக்கு வந்து இப்ப எப்படின்னாக்கா, தேங்க் காட் இந்தியால அந்த நிலவரம் நம்ம கிடையாது. பட் நான் வேலை நிமித்தம் வந்து அடிக்கடி ஜெர்மனி போவேன். ஏன்னா ஜெர்மனி எங்களோட ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ஜியோகிரபி எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல. ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாட் வெரி ஃபார் வந்து வீஸ்பாடன் அப்படின்னு சொல்ற இடம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வீஸ்பாடன் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் மெடிக்கல் டூரிசம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்த்தோபீடிக் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பார்ட் ஆஃப் ஜெர்மனில தான் இருக்கு. ஸோ அதனால வந்து பெரும்பாலும் ஆளுகளுக்கு அது தெரியும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்த்தோபெடிக் ஹாஸ்பிட்டல்ஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்த்தோபெடிக் ஃபெசிலிட்டிஸ். ஸோ அங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்துல there is a, sorry to bring this topic, it is completely out of it is definitely not devotional, but இந்த நான் உதாரணத்தை எடுத்துக்கிறது வந்து அந்த பர்செப்ஷன்ங்கிற அந்த விஷயத்தை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த உதாரணத்தை நான் எடுத்துக்கிறேனே தவிர ப்ளீஸ் டோன்ட் ஃபைண்ட் இட் அப்ஜெக்ஷனபிள். கேட்கறதுக்கு கொஞ்சம் அருவருப்பா இருக்கும், பட் the truth is that. So அந்த வீஸ்பாடன்ல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் நியூர்ல they have something called a nudist colony. So அந்த societyல if somebody wants to go and integrate himself with clothes on, then he will be the odd person out, correct? Because it is going against the grain of what they feel is right according to their stupid perception. We are weird to them. Exactly. நம்ம அவளுக்கு பைத்தியமாகவும் அவ நமக்கு பைத்தியமாகவும் தெரியும். ஏன்னா 2 பேர் 2 மைண்ட் செட்ல இருக்கிறவா are trying to, by chance we happen to meet each other. So that is exactly what will happen. But that should not be our yardstick of measure of what we should do or what we should not do, right? So our yardstick of measure of what we should do and what we should not do should be as per Shastra. Adana Bhagavad Gita la Bhagavan solrar 16வது அத்தியாயத்துல தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம்தே காரிய அகாரிய வியவஸ்திதௌ தஸ்மாத் சாஸ்திர விதானோக்தம் காரியம் கர்த்தும் இஹ.
ஸோ ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடிய வழிமுறையை நாம் ஏற்றுக்க வேண்டும். ஓகே, வாட் இஸ் த சொசைட்டி டாக்கிங் அபவுட்? Society is already talking nonsense. So why should we encourage nonsense, or why should we be part of nonsense? பிரபு, எனக்கு ஒரு டவுட். ஆக்சுவலி நம்ம வந்து சாஸ்திரப்படி கடல் கடந்து போக கூடாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அது பிரபுபாதர் எப்படி சொல்றாருன்னு தெரியல, பட் சாஸ்திரப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் பிரபு. சோ அந்த பாயிண்ட நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? சாஸ்திரப்படி கடல் கடந்து போக கூடாதுங்கிறது வந்து this is not something which is universal. It could be true for sannyasis to a certain extent. அதுவும் எந்த மாதிரி சன்னியாசிஸ்? கஷேத்திர சன்னியாசம் எடுத்தவங்களுக்கு. இப்ப சன்னியாசம்ல பாத்தீங்கன்னா 2 பிரிவுகள் இருக்கு. ஏகதண்டின்னு இருக்காங்க, திரிதண்டின்னு இருக்காங்க. ஏகதண்டிகள் பாத்தீங்கன்னாக்கா they are கஷேத்திர சன்னியாஸ் and they cannot take any என்ன சொல்றது, they cannot have any identity in another, like you, me, taking some position, right? So அந்த மாதிரி they cannot have. So ஏகதண்டிகளுக்கு நீங்க சொல்ற இது வந்து yes, it is within the Vedic teachings. But திரிதண்டிகள் வந்து they are யுக்த வைராகிஸ். ஓகே, ஸோ திரிதண்டிகள் வந்து ஓகே பகவானோட ஒரு 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 விஷயத்தை ஸ்தாபனை பண்றதுக்காக அவங்க வந்து நரகத்துக்கு கூட போகலாம். Because they are connecting everything in service of Krishna. So for them there is no restriction on what they should do, where they should go or where they should not go, or how they should do. Srila Prabhupada சொல்ல ரோல்ஸ் ராய்ஸ்லயும் Srila Prabhupada போயிருக்கார், மாட்டுவண்டியிலையும் Srila Prabhupada போயிருக்கார். Srila Prabhupada does not distinguish between ரோல்ஸ் ராய்ஸ் அண்ட் மாட்டுவண்டி. ஹைதராபாத்ல வந்து மாட்டுவண்டியில கூட்டிட்டு வந்தார் Srila Prabhupada. அதுலயும் வந்தார். ஆஸ்திரேலியால அவரை ரோல்ஸ் ராய்ஸ்ல கூட்டிட்டு வந்தார், அப்பவும் வந்தார் Srila Prabhupada. For him it does not matter. For him it's just a mode of transportation, அவ்வளவுதான். அண்ட் அதே சமயத்துல வந்து அந்த வர்ணாசிரம சொசைட்டிலேயே பாத்தீங்கன்னா இந்த வைஷ்ய பிரிவை சேர்ந்த கிருஷி, கோரக்ஷா, வாணிஜ்யம், இந்த 3 பிரின்சிபல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு வைஷ்ய சமுதாயத்துக்குள்ள. இந்த வாணிஜ்யம் அப்படின்னு சொல்ற ட்ரேட்ல வந்து ஈவன் ஹிஸ்டாரிக்கலி we have people who have traveled to every face of the earth to do trade. You can look at history recorded by எஸ் பிரபு, சிலப்பதிகாரம் இதெல்லாம் கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். yes 100% வந்துருச்சு. ஸோ அதனால இந்த மூணு விஷயம் இஸ் வைஷ்ய சமுதாயத்தோட பிரின்சிபல் எலிமெண்ட்ஸ். கிருஷி அதாவது விவசாயம், கோரக்ஷா பசுக்களை பாதுகாப்பது, அதுக்கப்புறம் வாணிஜ்யம் ட்ரேடிங். ஸோ there is no restriction for this community to travel anywhere. But I don't know, நமக்கு இன்னைக்கு டாபிக் we wanted to discuss this 5th and 6th chapter, but நம்ம அதை பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம வேற எங்கேயோ போயிட்டோம். ஆரம்பிச்சும் பிரபு 2 கருத்துக்கள் வந்தது, அதுக்கப்புறம் டைவர்ட் ஆயிடுச்சு பிரபு. அதேதான் திரும்ப திரும்ப கொடுத்திருக்காங்க. அது ஃபைனலா நம்ம பாக்குறது வந்து கடவுள் கிருஷ்ணர் தான் வந்து ஒரு நித்தியமான விஷயமா தான் கொடுத்திருக்காங்க பிரபு. சோ இது அவுட் ஆஃப் டாபிக் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னது கூட இது டிவோஷனல் டாபிக் தான் பிரபு. Yeah, it has got a practical element towards it, but I don't know if all the points were came in the 2 chapters. பிரபு நெக்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லட்டுமா பிரபு? Yes please. கிருஷ்ணா பிரபு, நான் நோட் பண்ணி வச்ச நெக்ஸ்ட் பாயிண்ட் பிரபு 5th சாப்டர்ல பிரபு, கடவுள் பல்வேறு சக்திகளை உடையவர் என்று வேத இலக்கியங்கள் உறுதிப்படுத்துகின்றன. இருப்பினும் பரமபுருஷரான பகவான் அவருக்காக செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது எவ்வாறு சாத்தியமாகும்? அவர் செல்வத்திற்காக செயல்பட வேண்டியதில்லை.
ஏனெனில் அனைத்தும் அவருடைய செல்வம். ஆனா நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண இந்த பாயிண்டோட இது மர்ஜ் பண்ணலாம் பிரபு. இது வந்து நான் எதுக்கு இந்த பாயிண்ட சொல்ல வந்தேன்னா பிரபு, நம்ம இப்போ ஏர்ன் பண்றோம். இது எவ்வளவு முறை நம்ம இது பகவான் நமக்கு கொடுத்ததுன்னு நம்ம ரியலா திங்க் பண்றோம் அப்படின்றதுக்காக இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் பிரபு. அதான் பிரபுபாதாவும் எழுதியிருக்காரு, ஏனெனில் அனைத்தும் அவருடைய செல்வம். ஞானத்திற்காக அவர் அல்லல்பட வேண்டியதில்லை, ஏனெனில் அனைத்து ஞானமும் அவருடையது. அதிகாரத்துக்காக அவர் அலைய வேண்டியதில்லை, ஏனெனில் அனைத்து அதிகாரம் அவருக்குரியதே. இதை போன்ற அவர் அழகு, புகழ், துறவரம் என எதற்கும் அலைய வேண்டியதில்லை, ஏனெனில் அவர் அவை யாவற்றையும் முழுமையாக பெற்றுள்ளார். இது நம்ம பார்க்கறதுக்கு சாதாரணமா இருந்தாலும் இது பிராக்டிக்கலா எவ்வளவு தூரம் நம்ம அப்ளை பண்றோம் நம்மளுடைய லைஃப்ல அப்படின்னு எனக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு பிரபு. கரெக்ட் பிரபு. Thank you. ஹரே கிருஷ்ணா. அந்த 5வது அத்தியாயத்தோட அந்த கடைசி சரம ஸ்லோகத்தை பாத்தீங்கன்னா ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு கொடுத்திருப்பாரு. பரம புருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கமல பாதங்களில் மனதை நிலைநிறுத்த வேண்டியது மட்டுமே நாம் செய்ய வேண்டியதாகும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி crystal clear, right? இதுல there is no any kind of ambiguity or there is no kind of compromise or எந்த விதமான இதுவும் இல்லை. வெரி கிளியர் அண்ட் வெரி லூசிட் பிரபுபாதோட வார்த்தைகள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கமல பாதங்களில் மனதை நிலைநிறுத்த வேண்டியது மட்டுமே நாம் செய்ய வேண்டியதாகும். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா அப்ப இந்த உபதேசம், இந்த நேரடி உபதேசத்துக்கு நம்ம நிறைவேற்ற வேண்டுமானால் ஸோ all our other things have to be realigned to fulfill this instruction, correct? ஆனா நம்ம என்ன பண்றோம்? We are trying to realign what we are doing to Krishna consciousness, right? நம்ம கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் நம்மளோட வாழ்க்கைக்குள்ள புகுத்த ட்ரை பண்றோம். ஆனா ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்றார்? அது ஓகே, சரியான இது கிடையாது. ஸ்ரீல பிரபுபாதர் சொல்ற உன்னோட மற்ற எல்லா விஷயங்களும் நீ கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்க்கு ஏற்றவாறு ரீஅலைன் பண்ணிக்கோ அப்படிங்கிறார். நம்ம என்ன பண்றோம்? நம்ம செய்ய போட விஷயத்துல எப்படி பகவானை எடுத்துன்னு வருதுங்கிறத we are planning. So this is our fault. This is where we are failing. இதுதான் நம்ம சௌடாமணி மாதாஜி ஆரம்ப கேட்டிருக்கிறது. நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நான் இது பண்ணிட்டு இருக்கேன். So what we are, all of us, it is not just one person or two persons thing. Every one of us is trying to fit Krishna into what we are doing. பிரபுஜி, ஆனா பேசிக்கா பார்க்க போனோம்னா நம்மளோட உணர்வுகள்ல எது பண்ணாலுமே கிருஷ்ணரை நினைக்கணும் அப்படின்னு தானே பிரபுஜி ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றாரு. அப்போ இந்த பௌதீகத்துல மாட்டிக்கிட்டோம், கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு எனக்கு இன்னும் இருக்கு பிரபுஜி. மாதாஜி, பௌதீகத்துல இருந்து விடுபடணும்னு யாரு சொன்னா? அவங்கள பௌதிகத்துல இருந்து நம்ம விடுபட வேண்டும்னா then we are going against the teaching of Bhagavad Gita. That is what Arjuna wanted to do in the first chapter, right? He wanted to go away. பிரபுஜி, எப்படி நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னா, இப்ப கல்ஃப்ல வந்தாச்சு, வேலை பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஓகே, இன்னும் கொஞ்சம் வருஷம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இருந்துட்டு, முடிஞ்ச அளவுக்கு இல்ல, ஒரு டேட் அண்ட் டைம் பிக்ஸ் பண்ணிட்டு இது வரைக்கும் இருந்துட்டு நம்ம போயிட்டு நிரந்தரமா சேவை பண்ணோம், நம்ம ஊர்ல போயிட்டு கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும்னு நினைக்கிறோம். மீன்வைல் இங்க இருக்கும் போதும் அசோசியேஷன்ல இருக்கும். சோ இப்பவும் நம்ம கிருஷ்ணரை புகுத்துருமா பிரபுஜி? இந்த மாதிரி இருந்தாலும் கூட என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. டெஃபினெட்லி மாதாஜி, நீங்க இப்ப இந்த சில காலங்கள்னு சொல்றீங்க பாத்தீங்களா? So what is that, what gives you that guarantee? That is my question.
ஆனா எதுவுமே ஓகே பிரபு, எனக்கு நீங்க சொல்றது 100% புரியுது. பட் பிளானிங் இஸ் இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? அது எது பண்ணாலுமே, ஈவன் தெய்வீகமான விஷயமாகட்டும் இல்ல மெட்டீரியல் திங்ஸ் ஆகட்டும். சோ மெட்டீரியல் விட்டுடலாம், ஈவன் தெய்வீகமான விஷயங்கள் பண்ணும் போதும் கூட நம்மளுக்கு பிளானிங் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? சோ அந்த விஷயம் யதார்த்த உண்மை என்னன்னா மாதாஜி, we don't know what is going to happen to us in the next minute, right? So what we can realistically plan? இதே கேள்விதானே ஷில பிரபுபாதர் ஃபர்ஸ்ட் அவரோட பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் பிரபுபாதோட மீட்டிங்ல இன்னைக்கு நம்மளோட ஆச்சாரிய குறிப்புல வந்து கோபிநாத் பிரபு படிச்சார். So first time when Srila Prabhupada met his spiritual, that time he was not a spiritual master, he was not even knowing that this person could be his spiritual master, but he met this Vaishnava, this sadhu. அப்போ வந்து அவருக்கு வந்து Bhakti Siddhanta Saraswati Thakur Prabhupada வந்து he gave him that you are educated, you went to Scottish college, English educated, why don't you take up this service of preaching Krishna consciousness in English language to the Western world? அப்படிங்கிற இந்த விஷயத்தை ஷீல பிரபுபாத் it is an out of the ordinary kind of an advice, because ஒருத்தருக்கும் பரிச்சயமே இல்லாத இது முதல் அறிமுகத்திலேயே இது மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தானா நம்ம என்ன நினைச்சுக்கோம், இவருக்கு என்ன பத்தி என்னமே தெரியாது, இது மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியாம ஓகேன்னு என்ன தலையாட்டிட்டு we would have done some lip service and we would have gone, because we are not able to even contemplate the extent of what Bhakti Siddhanta Saraswati Thakur said or anything. But Srila Prabhupada did not do lip service. He countered Bhakti Siddhanta Saraswati Thakur Prabhupada and saying that, what are you talking, sir? What you are saying does not make any sense to me. We are already slaved by the British. First, we have to free ourselves. We have been slaved by the British. They have colonized us. First, we need to free ourselves from them, and then you can think about going out and teaching or doing anything. அப்படின்னு ஷில பிரபுபாத ஃபியர்லெஸ்ஸா பதில் சொன்னார் பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூருக்கு. அதை கேட்ட பிறகு பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் he gave the second instruction. He said Krishna consciousness is so urgent that it cannot wait for time, place or circumstance. Just meditate on this instruction what Bhakti Siddhanta Saraswati Thakur gave to Srila Prabhupada. He said Krishna consciousness is so urgent that it cannot wait for any adjustment of time, place and circumstance. பிரபுஜி, அப்ப இந்த இடத்துல வந்து இந்த கொஸ்டின் வந்து எனக்கு தோன்றது என்னன்னா, அப்ப ஸ்ரீல பிரபுபாத் ஆல்சோ he was meditating for 40 years கிட்டத்தட்ட இல்லீங்களா? If I'm wrong, maybe yearsல தவறா இருக்க வாய்ப்பு இருக்கு. He was meditating. Mataji, hold on for a second. He was meditating to execute, not meditating to practice. Correct. He was meditating how to execute that instruction, but he took it as his life and soul the same minute. You can't mix the two. They are totally different things. ஆனா பிரபு, அது வந்து பிரபுபாதாக்கு ஓகே பிரபு, நம்ம வந்து பிரபுபாதாவுடைய லெவல்ல இல்ல, நல்லா நமக்கு தெரியல. பிரபுபாதரோட லெவல்ல இருக்கும் இல்ல, all those are என்னைக்குமே நம்ம பிரபுபாதரோட நிலையில இருக்க மாட்டோம். ஏன்னா he is pure devotee of the Lord who came for a special purpose. Yes. But that is not our point. What I'm saying is whether have we taken that instructions like how Srila Prabhupada has taken it. That we can do, right? Taking instruction is, we cannot do something so huge and tremendous, which is earth shattering like Srila Prabhupada. அது நம்ம டெஃபினட்டா பண்ண முடியாது. அது வந்து விசேஷ பகவானோட பக்தர்களுக்கு அந்த சக்தி, அது அவளால தான் முடியாது. But we can take to Krishna consciousness today, right? That anybody can do. Prabhupada says everybody can become a pure devotee of the Lord. He says this opportunity is there for every jiva. Yes, Prabhu.
So we cannot mix and match things. We have to be very clear. பிரபுஜி, ஆக்சுவலி நான் லெக்சர்ல கேட்டது ஸ்ரீல பிரபுபாத் இஸ் சக்தி அவதார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹி சோ மச் எம்பவர்டு இல்லைங்க பிரபுஜி அந்த விஷயத்துல. சோ அவர் பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நம்மளோட லைஃப்ல எப்படி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி மீன்ஸ் லைக் வி ஹேவ் டு டேக் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் ஆச்சாரியாஸ். அதுதானே பிரபு நம்மளுடைய பேசிக் திங், நம்ம தெரிஞ்சுக்கிறது பண்றது எல்லாமே. சோ அவர் அளவுக்கு நம்மளால சொல்லுங்க பிரபுஜி. நான் இன்னைக்கு ஒரு லெக்சர் கேட்டேன். அதுல வந்து ஒரு விஷயத்த, ஒரு கருத்தை ஹிஸ் ஹோலினஸ் பக்தி விகாஸ் சுவாமி மகாராஜ் சொல்றாரு. இந்த விஷயத்த சொல்றாரு, பகவான் சாக்ஷாத் பகவான் ராமபிரானுக்கு வந்து இந்த இந்த தட்சிண பாரதத்துல இருந்து இலங்கைக்கு போறதுக்கு பாலம் தேவைப்பட்டது. ஆனா அவரோட தாசனான அனுமானுக்கு அது தேவைப்படல. அவர் ஒரே குதி குதிச்சுட்டு அந்த பக்கம் போயிட்டாரு. அப்ப என்ன பண்ண முடியும்? அவரோட திறமை இவரோட திறமையோட பெருசு நம்ம எடுத்துக்கோமா? இல்ல பிரபுஜி, நானும் கேட்டிருக்கேன் இது நிறைய லெக்சர்ஸ்ல. சோ இப்போ வந்து if you are able to perform more than Srila Prabhupada, that means that you are able to perform that because he gave you that mercy. Absolutely true, bro. So see, Nityananda வந்து கோரங்கா மகாபிரபுவோட நித்யானந்த பிரபு வந்து பேசப்படுறாரு இந்த கிருஷ்ண உணர்வோட பிரச்சாரத்துல. அப்ப வந்து நித்யானந்த பிரபுவோட சீடர்கள் வந்து நித்யானந்த பிரபுவோட உயர்ந்தவர்கள் இந்த பிரச்சாரத்துல பேசப்படுறாரு. அப்ப வந்து எப்படி நம்ம இந்த விஷயத்த இப்ப வந்து அந்த பிரச்சார அந்த காரியத்துல இருக்கப்பட்டிருக்கிற தொண்டன் பகவானோட பெரியவன் ஆயிட்டான்னு நம்ம எடுத்துக்கணுமா? இல்லாட்டி how are we supposed to take this? So we have to understand that anything that we are able to achieve, small, big, medium, whatever it is, that is because of that mercy potency only. So பகவான் வந்து அந்த ஆச்சாரியர் மூலமாக அந்த கிருபையை ஒரு பக்தனுக்கு வழங்கி அவர் பண்ண கீர்த்தியை விட நீ பெருசா பண்ணுன்னு அந்த விஷயத்த சொல்லிட்டாருனாக்கா who can stop this? பக்தி சித்தாந்த தாக்கர் பிரபுபாத் இந்தியால மட்டும்தான் மடத்தை அமைச்சாரு. அவரோட சீரான ஷீல பிரபுபாத் உலக அளவிலேயே ஒரு இயக்கத்தை உண்டாக்கினார். அப்ப என்ன, அவர் வந்து தன்னோட குருநாதரையே மிஞ்சின மாதிரி தான் ஒரு செயல் புரிஞ்சிருக்காரு. அதனால அவரோட இவர் அவரோட குறைச்சலா, அவர் இவரோட குறைச்சலா? That is, we can't even compare, right? ரோஜி கண்டிப்பா குறைச்சல் தான் நம்ம. ஆனா அவர் அளவுக்கு வந்து நம்மனால வந்து அந்த திங்ஸ் வந்து இன்கார்பரேட் பண்ணி இப்போ இந்த வயசுல தெரிய ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட மிடில் ஏஜ் வந்தாச்சு. ஆனா இனிமேல நம்மளால எவ்வளவு சாதிக்க முடியும் கிருஷ்ண கான்சியஸ்ல அப்படின்னு வரும்போது, பௌதிகம்ன்றது மீன்ஸ் லைக் மெட்டீரியல் திங்ஸ் லைக் தவிர்க்கவே முடியாத விஷயங்கள் இப்ப எல்லாருக்குமே இருக்கு. இந்த கொஸ்டின் இஸ் காமன் ஃபார் ஆல். எல்லா ஹஸ்பண்ட் எல்லாருமே இருக்காங்க. சோ ஃபேமிலி, மதர் இன் லா, ஃபாதர் இன் லா, சொசைட்டி எல்லாத்தையும் மீறி நம்ம எப்படி இப்ப பகவானை பத்தின சக்திகள் தெரியுது, ஆச்சாரியர்கள் சொல்றது எல்லாமே புரியுது. இப்ப இவங்க எல்லாரையும் மீறி நம்ம எப்படி மேக்ஸிமம் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கிற क्वेश्चन பிரபுஜி. நாட் only me. What do you mean by performance? Can you explain that? எந்த அளவுக்கு சேவை பண்ண முடியும்? இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்க பிரபுஜி, எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து சாரி நீங்க சொல்லல மாதாஜி, இப்ப யாரு இப்ப சேவையை பத்தி பேசிட்டு இருக்கு? We have never talking about service now. எஸ் பிரபு. ஆனா வந்துட்டு இப்ப நம்ம பகவான் இந்த புக்க படிச்சதுல பகவானுடைய சக்திகள் இவ்ளோ இருக்கு. சோ ஸ்ரீல பிரபுபாதர் இதெல்லாம் சொல்றாரு, நல்ல ஆணித்தனமா புரியுதுங்க பிரபு. நல்லா தெரியுது நம்ம என்னென்ன எந்த இடத்துல ஹவு வி ஆர் லேக்கிங், அதை வந்து எப்படி பேட்ச் அப் பண்றது அப்படின்னு வரும்போது திருப்பியும் வந்து அதுல வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு திருப்பியும் நிக்கிறோம். அது எந்த அளவுக்கு வந்து அதுல முன்னும் வர முடியும் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் ஸ்ட்ரக் ஆயிட்டே இருக்கு பிரபுஜி. சோ அந்த ஒரு ஆதங்கத்துல நான் கேக்குறேன். இல்ல மாதாஜி, நம்ம வந்து திரும்ப வந்து I think we are confused. See, we are not talking about, நீங்க வந்து பிரபுபாதர் வந்து ஒரு அகில உலக கிருஷ்ண உணர்வு ஏக்கம் ஆக்கின மாதிரி அவர் 108 சென்டர் அவரோட அந்த நரலீலையில அவர் செஞ்சாருங்கிற மாதிரி நான் வந்து 216 சென்டர்கள் செய்யணும். We are not talking about any of those things.
we are talking about how much are we surrendered to the lotus feet of. இப்ப நம்ம இன்னைக்கு படிச்சதுல வந்து பகவானோட திருப்பாதங்களை சரண் அடைகிறோமா இல்லையா, அவ்வளவுதான கேள்வியை தவிர வேற எதுவுமே இல்லையா. இதுக்கு வந்து நம்ம எதுக்கு பிரபுபாதர், அவர் சத்யாபிஷேக அவதாரம், அவர் அதுக்கு பட்டவர் எதிர்பட்டவர், இவ்வளோ விஷயத்துக்கே இங்க இது இல்லையே. நம்ம இந்த ஒரு விஷயத்துக்கு என்ன செய்யறோம், அவ்வளவுதான் இப்ப கேள்வியே. பரமபுருஷர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் கமல பாதங்களை மனதை நிலைநிறுத்த வேண்டியது மட்டுமே நாம் செய்ய வேண்டியதாகும். இந்த ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் நம்ம பேசுவோம். we don't have to speak about anything else. அதுதான் பிரபு, நம்ம அந்த ப்ரீச்சிங்ல பிரபு இப்ப நீங்க என்ன ஒரு மூடுல சொல்றீங்கன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியல பிரபு. இது ப்ரீச்சிங் இஸ் so important பிரபு. இது ப்ரீச்சிங்கே இல்லையே. this is a question, we're talking about practice here, we're not talking about preaching. இந்த ப்ரீச்சிங் எங்க பிரபு இருக்கு இதுல? பரமபுருஷர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கமல பாதங்களில் மனதை நிலைநிறுத்த வேண்டியது மட்டுமே நாம் செய்ய வேண்டியதாகும். This is about practice. How much are we practicing on this instruction? Where is the preaching coming here? ஓகே பிரபு, அந்த பிராக்டிஸ் இப்ப எனக்கு ஒரு 2-3 பாயிண்டோட விளக்குங்க பிரபு. ஏன்னா இப்ப எனக்கு வந்து நீங்க சொல்றது ஒரு ஜென்ரலா புரியுதே தவிர இது வந்து எப்படி ஐ ஹாவ் டு புட் இன்டு பிராக்டிஸ்னு எனக்கு புரியவே இல்லை பிரபு. இப்ப நீங்க இப்போ வந்து பிரபுபாதர் வந்து அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கா இல்லையா? பரமபுருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கமல பாதங்களில் மனதை நிலைநிறுத்த வேண்டியது மட்டுமே நாம் செய்ய வேண்டியதாகும். இல்ல அது கிளாரிட்டினா பிரபு, எனக்கு இப்ப என்னோட சக்திக்கு தகுந்த மாதிரி நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா இந்த வேர்டு, இப்ப நீங்க படிச்ச சென்டென்ஸ நீங்க வந்து எனக்கு வந்து எவ்வளவு தூரம் என்னால சரணடைய முடியும், எனக்கு ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தி வரைக்கும் நான் சரணடைகிறேன் பிரபு. ஆனா எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது எனக்கு இன்னும் சரணடைஞ்சிருக்கலாம்னு தோணும். பட் அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், நமக்கு அந்த புரிதல் இல்லை, அதனால மிஸ் பண்ணிட்டோம்னு தோணும் பிரபு. சோ என்னுடைய கெப்பாசிட்டிக்கு வரைக்கும் நான் வந்து இப்ப என்ன பண்றேனோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன் பிரபு. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன் பிரபு. நீங்க சொல்றது எனக்கு தான் புரியல இப்போ. இல்ல பிரபு, பிரபுஜி எனக்கும் சேம் பிரபு, கோபி பிரபு சொல்றதுதான் எனக்கும் இந்த கொஸ்டின் பிரபுஜி. பிராக்டிக்கலா நம்ம இதை எப்படி நம்ம லைஃப்ல கொண்டு வர போறோம் அப்படின்னு தான் பிரபுஜி எனக்கும் தோணி அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் கேட்டது. இல்ல பிரபு, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிரபு, அதுக்குதான் நான் சொன்னேன் பிரபு. ஆக்சுவலா அந்த மூட அப்படியே நான் புரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கே அந்த பக்கம் வரல பிரபு. எனக்கே நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன் பிரபு. ஒரே சென்டென்ஸ் 2-3 முறை படிச்சிருப்பேன். 4th டைம் தான் அது உண்மையான 100% மீனிங் எனக்கு புரிஞ்சிருக்கும் பிரபு. ஃபர்ஸ்ட் 3 டைம்ஸ் ஏன் புரியல அப்படின்னு நான் யோசிச்சிருப்பேன் பிரபு. அப்ப அவ்வளவு மக்கா இருக்கிறோமா நம்ம அப்படின்லாம் நிறைய யோசிச்சிருக்கேன் பிரபு நானு. ஆக்சுவலா உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் இல்ல பிரபு. நீங்க ஏன்னா நிறைய ஹை பொசிஷன்ல இருக்கீங்க பிரபு. கண்டிப்பா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் பிரபு. உங்களுடைய அந்த மூட எனக்கு இப்ப டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க பிரபு, அதுதான் எனக்கு வேணும் பிரபு. இப்போ இந்த சிலப்பிரபா சொல்ற இந்த வாக்கியமும் பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் சிலப்பிரபாதுக்கு சொன்னதும் இட்ஸ் எக்ஸாக்ட்லி த சேம். கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் இஸ் சோ அர்ஜென்ட் that it cannot wait for any time, place or material adjustment அப்படின்னு சிலப்பிரபாத சொன்ன. So that means what? We cannot try to bring Krishna in the middle of what we are doing. We have to adjust our entire life so that I am able to fulfill this one particular instruction. Yeah. So adukkaga if there is to be a if there is to be a change of job, then there has to be a change of job. சில பேர் சொல்லுவாங்க, என்னோட ஜாப் இருக்கு, என்னால காலம்பர பிரம்ம முகூர்த்தத்துல என்னால ஜபமே பண்ண முடியாது. சரி அப்படியா, சரி சாயந்தரம் பண்ணிக்கோ. Doesn't make any sense. Brahma Murtha, Prabhupada said, okay, Mangalarti can be done only at 4:30 in the morning. Mangalarti cannot be done at 7:30 in the evening. My day can begin at 7:30 in the evening, but doesn't mean that Mangalarti can be done at 7:30 in the evening, right? இது பேசிக் ப்ராப்ளம் பிரபு. எங்களுக்கு அது ஷிஃப்ட் டியூட்டில இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம். எக்ஸாக்ட்லி. நான் அதே விஷயத்தை தான் நான் திருப்பி சொல்ல போறேன். சர்டன் திங்ஸ் இப்போ வந்து எப்படின்னாக்கா, இப்போ வந்து ஒரு காலில் இருக்கிற முள்ளை வந்து முள்ளால தான் எடுக்க முடியும். இதை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? So if something is not conducive for Krishna consciousness, you have to take it out of your life.
And you have to take it out of your life today. If you can't do it today, you will not be able to do it tomorrow. If you will not be able to day after, you will not be able to do it 1 month later. You will not be able to do it 5 years later. You will not be able to do it 50 years later. Prabhu, I was asking even yesterday to Vadita, no, that I will come back. She's saying, no, don't come back. Hare Krishna, Prabhu. அதனால so every time there cannot be adjustment. There are many things. எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னேதான். ஓகே, ஆரம்பத்துல ஓகே சில சலுகைகள் இருக்கலாம், பட் வாழ்க்கையே சலுகைகளோட போக முடியாது. And Srila Prabhupada did not compromise, right? The Bhagavad Gita ஓட preface ஓட கடைசி இதுல preface introduction அதோட கடைசி இதுல ஸ்ரீல பிரபுபாதர் சொல்லியிருப்பாரு இல்ல, இந்த முயற்சியால யாராவது ஒரு தூய பக்தனை உருவாக்குமே ஆனால் இந்த முயற்சி என்னோடது, அது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு இல்லையா? சொன்னார் ஸ்ரீல பிரபுபாதர், இந்த முயற்சி if it would culminate in this, then my mission is successful. அது மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவார் ஸ்ரீல பிரபுபாதர். So அது மாதிரி there cannot be always some compromise and adjustment and compromise and adjustment. Things cannot go like that. So some places certain things. We hope therefore that people will derive the greatest benefit by studying Bhagavad Gita as it is, as I have presented it here. And even if one man becomes a pure devotee of the Lord, we shall consider our attempt a success. So Srila Prabhupada did not give this Bhagavad Gita as it is for us to, practice it with some adjustment. Prabhupada expectation that in the muyarchiyal, the benefit of studying Bhagavad Gita is that person has to become a pure devotee of the Lord. So இதுதான் ஸ்ரீல பிரபுபாதர் எக்ஸ்பெக்டேஷன். அந்த எக்ஸ்பெக்டேஷனை நிறைவேற்றுறதுக்கு நான் எங்க இருக்கேன்? That is the question that we should be asking. Forget about everything else. Forget about preaching. Forget about everything else. This is the only thing. Am I doing something which will make me a pure devotee? Prabhupada சொல்றார், then we shall consider our attempt as such. We are overthinking actually. There's nothing to overthink. Srila Prabhupada Vartigal are very clear. Krishna consciousness is a personal thing. Prabhupada சொல்லிட்டார் அவர் என்ன எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட இல்லையா? So whatever you have to do to become a pure devotee, you have to do. As simple as that. Thank you, Guru. Hare Krishna. I think Nico number we overshot our time. Hare Krishna, Guru. Okay. Vancha kalpatarubhyascha kripasinjobhyavacha patitanam pavanebhyo vaishnavebhyo namo namah. Ananta koti vaishnavrinda ki jai. Srila Prabhupada. So இன்னைக்கு விஷயத்துல நம்ம பல கருத்துக்கள் பேசணும். ஆனா it should come down to this three things which Srila Prabhupada எப்போதுமே நமக்கு சொல்றது. Srila Prabhupada சொல்வார் thinking, feeling, willing. Okay, one leads to the other. இந்த விஷயம் புரியும் தானே? So more you think how you want to become pure devotee, the more the willingness will come to be a pure devotee. More the feeling will come.
to be the pure devotee, the more the feeling becomes strong, then the willingness will come. So அந்த சமயத்துல மஸ்கட், குவைட், ஆஸ்திரேலியா விட்டுட்டு வர்றது என்ன, விண்வெளியை விட்டுட்டு கூட நம்ம வந்துடலாம். எந்த இடத்துல நம்மளால பகவானுக்கு பிரீத்தி கொடுக்கக்கூடிய விதத்துல நம்மளால கிருஷ்ண உணர்வை பயில முடியுமோ அந்த இடத்துக்கு பகவானோட கிருபா சக்தி நம்மளை கூட்டின்னு வந்து விட்டுடும். So the more we think, we have to think. Prabhupada said this, my mission will be successful. Srila Prabhupada said, we need to think. Okay, Hare Krishna. எல்லா பக்தர்களுக்கும் என்னோட பணிவான நமஸ்காரங்கள். ஜெய் ஸ்ரீ. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நன்றி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸோ நம்ம எல்லாருமே கிளாஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் மாதாஜி. ஸோ சேம் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். ஹரி போல் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரி போல் மாதாஜி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரி போல் மாதாஜி. நெக்ஸ்ட் செஷன் பத்தின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் குரூப்ல ஷேர் பண்றேன். ப்ளீஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க மாதாஜி. ஹரி போல் மாதாஜி. யாருக்காவது ஏதாவது ப்ரேயர்ஸ் இருக்குங்களா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா கோபி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எதுவும் இல்ல மாதாஜி. நீங்க ஹரி ரொட்டீனா போல் பிரபுஜி. ஓகேங்க பிரபுஜி. இப்போ ஜாயின் பண்ண பிரபுஜி அவரு நம்மளுடைய டெம்பிள் டிவோட்டிங்களா பிரபுஜி? தெரியல ஒரு மாதாஜி. யார்? எனக்கு சிவபிரபுவோட வாய்ஸ் மாதிரியே இருந்துச்சு. அதான் நான் ஜஸ்ட் எனக்கு கேட்டேன். மேபி சிவா பிரபு மாதிரி தான் இருந்தது. பிரபு இருக்காரா? நிவேதியா? ஒருவேளை சிவா இல்ல he இல்ல left அவர் லெஃப்ட் மாதாஜி. ஆயிட்டாரு. லெஃப்ட். அப்புறம் அதனால தான் நான் கேட்டேன். அவர் லெஃப்ட் ஆன அப்புறம் மாதாஜி தான் பார்த்தேன். ரெக்கார்டிங் மாதாஜி. ஓ சாரி மாதாஜி. சாரி.